மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தை பகுதியாக நாம் படித்து வருகிறோம். அதில் 12 அதிகாரம் முடித்து விட்டோம். 13ஆம் அதிகாரத்துக்குள்ளே இன்றைக்கு நுழைகிறோம். மார்க் 13 இந்த புஸ்தகத்தில் புரிஞ்சு கொள்றதுக்கு இருக்கிறதுலே கஷ்டமான அதிகாரம். அப்போ ஏங்க பார்க்கணும்? ஏன்னா இருக்குல்ல, அதனால தான் பார்க்கணும். பைபிளில் இருக்கிற எல்லாமே நமக்கு நல்லது, அதனால தான் பைபிளில் விட்டு வச்சிருக்கிறார் தேவன். 2 தீமோத்தேயு 3:16 எல்லா வேத வாக்கியங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது, எல்லாமே பிரயோஜனம் உள்ளது. அப்போது பைபிளில் சில பகுதிகள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் அது கூட நமக்கு பிரயோஜனம் உள்ளது தான். அதனால தான் தேவன் விட்டு வச்சிருக்கிறார். ஆகவே அதையும் கூட தான் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட பிரசங்கத்தில் எதையும் நம்ம விடுறதில்ல, எல்லா பகுதியும் பார்த்து வருகிறோம். அப்போது இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதனுடைய சப்ஜெக்ட் அந்த மாதிரி. என்ன சப்ஜெக்ட்? இங்கே 13ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? இயேசு கடைசி காலத்தை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிறார். ஸோ அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? 13ஆம் அதிகாரத்தில் கடைசி காலத்தை குறித்த இயேசுனுடைய போதனையை பார்க்கிறோம். ஆகவே அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லை, இங்கே சில குறிப்பான கஷ்டங்கள், சவால்கள், சிக்கல்கள் இருக்குது. அதை இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். குறிப்பாக சில இங்கே புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி. இப்போது அதனால தான் இப்போ இது கஷ்டமாக இருக்கிறதுனால தான் போன வாரம் நம்ம எப்படி தொடங்கணும்? பொதுவாக இந்த கடைசி காலத்தை குறித்த ஒரு அறிமுகம் அதை பார்த்தோம். கடைசி காலத்தை குறித்து பைபிள் போதிக்கிற எல்லாமே ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சொல்லப்போனால் கடைசி காலத்து குறித்து பைபிள் போதிக்கிற மிக முக்கியமான சத்தியங்கள் தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை யார் வேணால் ஈஸியாக வாசித்து புரிஞ்சுக்கலாம். பைபிளில் எப்போவுமே ஒரு பிரசங்கர் சொன்ன மாதிரி, த மெயின் திங்ஸ் ஆர் த பிளெயின் திங்ஸ். முக்கியமானவைகள் தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. த பிளெயின் திங்ஸ் ஆர் த மெயின் திங்ஸ். தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் பொதுவாக முக்கியமானவைகள். இது நல்ல ரூல் இது. அப்போது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா அநேகமாக அது ரொம்ப முக்கியமாக இருக்காது. பைபிளில் ரொம்ப முக்கியமான காரியங்கள் ரொம்ப தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை தான் போன வாரம் பார்த்தோம். ஏன்னா அங்கே தான் தொடங்கணும். எடுத்த உடனே இந்த மாதிரி கஷ்டமான பகுதிக்கு வரக்கூடாது. கடைசி காலம்னு வந்தாலே சிலருக்கு எடுத்தோடனே கஷ்டமான இதை தெரிஞ்சுக்கிறதுலாம் ஆர்வம் பாருங்கள். அப்படி கிடையாது. மிக முக்கியமானது இது. கடைசி காலத்தை குறித்து பைபிள் சொல்லுகிற மிக முக்கியமான சத்தியங்கள் என்ன, மிக அத்தியாவசிய சத்தியங்கள் என்ன, மிக அடிப்படையான சத்தியங்கள் என்ன, அதை தான் போன வாரம் பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா யூடியூப்பில் அந்த செய்தி ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் போய் கேட்டுக்கலாம். ஆனால் கேட்காதவர்களுக்கு நான் நினைப்படுத்த விரும்புகிறேன். போன வாரம் என்ன பார்த்தோம்? ஒரு 5 அத்தியாவசிய சத்தியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். கடைசி காலத்து குறித்து பைபிள் சொல்லுகிற மிக அத்தியாவசிய முக்கியமான அடிப்படை சத்தியங்கள். அந்த 5 என்னது? முதலாவது, இந்த உலகம் முடிவுக்கு தான் வரப்போகிறது. இதற்கப்புறம் ஒரு வேற உலகம் உண்டாக போகிறது. அது என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும். இது நடக்க தான் போகிறது. ஆகவே இதை பற்றி சிந்திக்கணும். 2வது என்ன சொன்னோம்? இந்த உலகம் முடிய போது. ஆனால் எப்படி முடியும்? தேவன் எப்படி தீர்மானித்திருக்கிறாரோ அப்படி தான் முடியும். அதாவது எப்படி வேணா முடியாது, என்ன வேணா ஆகலாம், கிடையாது. தேவன் இப்படி தான் முடியும்னு தீர்மானித்து விட்டார். அவர் எல்லாத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறபடினால இறுதியில் அவருடைய நோக்கம் மட்டுமே நிறைவேறும். இதை யாரும் மாற்றவே முடியாது. ஆகவே நாம் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவரை நம்பினா போதும். இந்த கடைசி கால சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணுறப்போ பயத்தோடு கவலையோடு அப்ரோச் பண்ண தேவையில்லை. அவரை நம்பினா எல்லாத்தையும் ஆளுகிற தேவனை, கடைசி காலத்தையும் கூட ஆளுகிற தேவனை நம்பினீர்களானால் அவர் உங்களுக்கு பரலோ தப்பனாக இருப்பாரானால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, அவரை நம்புங்க. 3வது, இறுதியில் தேவனுடைய நோக்கம் தான் நிறைவேறும் கடைசி காலத்தில். அப்படின்னா தேவனுடைய நோக்கத்தினுடைய சென்டர், மையம் யார்? இயேசு தான். எப்போவுமே இயேசு தான் சென்டர். கடைசி கால சப்ஜெக்ட் வந்தால் கூட இயேசு தான் சென்டர், இயேசு தான் மையம். ஒருபோதும் அதை மறந்துடவே கூடாது. சிலர் கடைசி காலத்தை படிக்கிறேன்ட்டு இயேசுவே மறந்துடுவாங்க. அது நல்ல ஒரு இது கிடையாது, டேஞ்சரான ஒரு காரியம். எப்போவுமே இயேசு தான் ஃபோக்கஸாக இருக்கணும் பாருங்கள். பைபிளில் இயேசு தான் ஃபோக்கஸு, கிறிஸ்தவத்தில் இயேசு தான் ஃபோக்கஸு. ஆரம்ப காலமாக இருக்கட்டும், கடைசி காலமாக இருக்கட்டும், இயேசு தான் ஃபோக்கஸு. அப்போ அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அவரை கவனிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் கூட. 4வது, இந்த இயேசு மகிமையுடன் திரும்ப வரப்போகிறார். இந்த பூமிக்கு உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறார். ஏற்கனவே வந்த இயேசு, அதே இயேசு திரும்ப வரப்போகிறார். ஆனால் மகிமையாய் வருவார். இறுதியில் மகிமையாய் வருவார். உலகத்தையே
நியாயம் தீர்ப்பார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே நியாயாதிபதியாகிய மகிமையான இயேசுக்கு முன்பாக நின்று பதில் சொல்ல வேண்டும். ஒரு நாள் அந்த நாள் வருது. நியாயாதிபதியாகிய இயேசு, மகிமையான இயேசு உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறார். ஒவ்வொரு மனுஷனும் மனுஷன் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்கிறதுக்கு ரெடியா ஒவ்வொரு மனுஷனும் அந்த கேள்வியை உங்களை பார்த்து நீங்களை கேட்டுக்கணும். ஏன்னா கடைசி காலத்தை படித்து கடைசியில் அவருக்கு முன்பாக நிற்க ரெடி இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. படித்து என்ன பிரயோஜனம், தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இந்த மேட்டரை செட்டில் பண்ணிடணும். நீங்கள் நிற்க ரெடியா? சிலர் ரெடின்னு நினச்சி போய் ஃபெயில் ஆக போகிறாங்க. சிலர் எப்படி எக்ஸாம் எழுதுகிறப்ப கான்ஃபிடெண்ட்டாக போய் எழுதி நான் எழுதிடுவேன் பாஸ் ஆகிடுவேன்ட்டு போய் ஃபெயில் ஆகிட்டு வருவாங்க. சிலர் பயந்து போய் எழுதி பாஸ் ஆகிட்டு வருவாங்க. சிலர் கான்ஃபிடெண்ட்டாக போய் பாஸ் ஆகிட்டு வராங்க. இதே மாதிரி தான் அன்றைக்கும் நடக்கும். சிலர் நியாய தீர்ப்பாது இதாவது நான் என்ன விட மாட்டாரா தேவன், பரலோகத்தில் என்ன அனுமதிக்க மாட்டாரான்னு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் ஃபெயில் ஆகிடுவாங்க. அன்றைக்கி சிலர் நடுக்கத்தோட பயத்துடன் அவதிப்பட்டு ஆனால் நுழைஞ்சிருவாங்க, உள்ள பாஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இதை விட பெஸ்ட்டு வழி என்னது? கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது. ஆனால் உண்மையான கான்ஃபிடென்ஸ், உண்மையான தைரியம் கடைசியில் பாஸ் ஆகிறது இல்லையா? இந்த நியாய தீர்ப்பில் பாஸ் ஆகிறது. இது எப்படி என்றதை போன வாரம் பேசணும். ஒருவேளை தெரியலன்னா இப்போ கேட்டு பாருங்கள். இந்த மேட்டரை செட்டில் பண்ணணும். மற்றதெல்லாம் அப்புறம்தான். இந்த யுத்தத்தினுடைய அர்த்தம் என்னது, தானியேலில் இந்த வசனம் சொன்னது இதனுடைய அர்த்தம் என்னது, அதெல்லாம் அப்புறம்தான். அவரை ஃபேஸ் பண்ண ரெடியாமல அதை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் 5வது என்ன சொன்னோம்? நீங்கள் இந்த வரப்போகிற உலகத்தை எதிர்பார்க்கலாம், ஆவலுடன் அதை எதிர்பார்க்கலாம். யூ ஹேவ் நத்திங் டு வரி அபவுட், யூ ஜஸ்ட் ஹேவ் அ நியூ வேர்ல்ட் டு லுக் ஃபார்வர்ட் டு. ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி, ஒரு புதிய சரீரம், உயிரோடு எழுப்பப்பட்ட சரீரம், மகிமையான சரீரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த மகிமையான சரீரத்தில், மீட்கப்பட்ட சரீரத்தில், அந்த புதிய வானம் புதிய பூமியில் மகிமையான இயேசுடன் என்றென்றைக்கும் மற்ற பரிசுத்தவான்களோடு நாம் வாழுவோம், ஆளுவோம். ஸோ இயேசுவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயம் இல்லைன்னா, இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு நீங்கள் ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கு தான் எல்லாமே இருக்குது. ஒரு பாவம் இல்லாத, சாபம் இல்லாத, நோய் இல்லாத, மரணம் இல்லாத, தீமை இல்லாத, பிசாசு இல்லாத உலகத்தில் என்றென்றைக்கும் நாம் மகிமையான விதத்தில் வாழப்போகிறோம் என்று பைபிள் சொல்லுது. இதெல்லாம் நம்புங்க. இதெல்லாம் நம்பினாதான் மார்க் 13 படித்து பிரயோஜனம். இதில் உறுதியாக இருந்தால், இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதுக்குள்ளே நுழைஞ்சு பிரயோஜனம். இல்லைன்னா இதை பார்த்தே வேஸ்ட்டு. ஆகவே தான் போன வாரம் அதை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம மார்க் 13க்குள்ளே போகிறோம். ஏனென்றால் நம்ம அதை படிக்கணும். குறிப்பாக மார்க் 13 என்ன போதிக்குதுன்றதை பார்க்கணும் இல்லையா? ஸோ முதல்ல அதிக நேரம் எடுத்து என்ன செய்ய விரும்புகிறேன்னா, இந்த அதிகாரத்தில் இருக்கிற சிக்கலை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். இந்த அதிகாரம் தான் ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த புத்தகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அப்படி என்னங்க கஷ்டம்? இதில் என்னங்க கஷ்டம், என்ன சிக்கல், ஏன் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஹியர், வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி ஹியர்? அதுதான் அதிக டைம் ஆகும் இன்றைக்கி. ஏன்னா நான் காண்பிக்கிற அந்த காரியம் மார்க் 13 போதிக்கிற எல்லாத்துக்குமே பொருந்தும். போன வாரம் கடைசி காலத்து குறித்த பொதுவான அறிமுகம். இந்த வாரம் மார்க் 13 குறித்த ஒரு குறிப்பான அறிமுகம். ஃபஸ்ட்டு அதாவது இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி என்ன தான் கஷ்டம், ஏன் கஷ்டம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் 2வது இயேசுனுடைய போதனையை பார்க்க தொடங்க போகிறோம். 5லிருந்து 8 இயேசுனுடைய போதனை 5ஆம் வசனத்தில் தொடங்கி அதிகாரம் முடிகிற வரைக்கும் போது நாம் 5லிருந்து தொடங்கி 8 வரைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்சிட்டி இன்வால்வ்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் சாப்டர். லெட்ஸ் அப்ரிஷியேட் தட். ஃபர்ஸ்ட் இதில் என்ன தான் சிக்கல்னு பார்க்கலாம். ஏன் இது கஷ்டம்னு சொல்லிகிட்டு இருக்கேன், முதல்ல அதை பார்ப்போம். இது ஏன் கஷ்டம்னு புரிஞ்சுக்கணுன்னா, சீஷர்கள் எழுப்பின கேள்வியில் இருக்கிற சிக்கலை புரிஞ்சுக்கணும், இயேசுனுடைய பதிலில் இருக்கிற சிக்கலையும் புரிஞ்சுக்கணும். சீஷர்கள் ஒரு கேள்வி எழுப்புனாங்க 4ஆம் வசனத்தில். அந்த கேள்விக்கு பிறகுதான் இயேசு பதில் சொல்ல தொடங்குறார் 5ஆம் வசனத்தில். ஓகே, ஸோ அவங்க எழுப்பின கேள்வியிலையும் ஒரு சிக்கல் இருக்குது, இயேசுனுடைய பதிலையும். ஆகவே அதே சிக்கல் கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ முதல்ல அவங்க கேள்வியை புரிஞ்சுக்கிட்டா தான் இயேசுனுடைய பதிலையே புரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க கேள்வி 4ஆம் வசனத்தில் இருக்குது. ஆனால் அவங்க கேள்வியை புரிஞ்சுக்கணுன்னா வெறும் 4ஆம் வசனத்தை பார்த்தா பத்தாது. பைபிள் ஸ்டடி செய்ய ரெடியாங்க? இத்தனை பேர் வந்திருக்கீங்க, பைபிளை
ஸ்டடி பண்ண ரெடியா? இது ஸ்டடி பண்ணால் உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது கிடைக்கும்னு நம்புறீங்களா? சரி, ஸ்டடி பண்ணுவோம். 4ஆம் வசனத்தை புரிஞ்சுக்கணுன்னா 4ஆம் வசனம் மட்டும் வாசித்தா புரியாது, 1லிருந்து வாசித்தா தான் புரியும். ஏன்னா 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? ஆனால் வெறும் அதை பார்த்தா இவைகள்னா எவைகள்? ஆனால் 1ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கணும். ஆகவே மார்க் 13 1லிருந்து 4 வாசித்து முதல்ல அவங்க கேள்வியை புரிஞ்சுக்கலாம். மார்க் 13 1லிருந்து 4 வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த கேள்வி எப்படி எழும்புச்சுன்றதை கவனிச்சிங்களா? எப்படி எழும்புச்சுன்னா, இயேசுவும் சீஷர்களும் ஆலயத்தை விட்டு கிளம்புறாங்க. இவ்வளோ நேரம் ஆலயத்தில் இருந்தாங்க. 12ஆம் அதிகாரம் ஆலயத்தில் இருந்து தான் போதிச்சார். ஆலயத்தில் போதிக்கிறப்போ தான் அவரை மடக்க பார்த்தாங்க. இந்த யூத மத தலைவரெல்லாம் வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு எப்படியாவது அவர் மடக்கணும்னு பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகல. எல்லா கேள்வியும் சூப்பராக பதில் சொல்லி அவங்கள ஒரு வழி பண்ணி விட்டார். ஆலயத்தை விட்டு கிளம்புறாரு. 1ஆம் வசனம் சொல்லுது, தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது சீஷரில் ஒருவன் ஒரு பாசிங் காமெண்ட்டை விடுறான். விட்டு கிளம்புறப்போ அவர்கள் ஒரு சீஷன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே பாரும், ஆலயம் எவ்வளோ அழகாக இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, 1ஆம் வசனத்தில் இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும். நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு காட்சியை பார்த்தா உடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்ல வருமே, எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்ல வருமே, பாருங்க பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. அது மாதிரி சீஷன் வந்து வெளியே வர்றப்போ அவன் பார்க்குறான், ஆலயத்தை பார்க்குறப்போ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது, மகிமையாக இருக்குது. இயேசுவே பாருன்றான், நீர் பாரும் அப்படின்றான். இயேசுடைய காலத்தில் அந்த யூத தேவாலயம், எருசலேமில் இருந்த தேவாலயம் ரொம்ப பார்க்குறதுக்கு மகிமையாக இருக்குமா. அப்படியே பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்றாங்க. அது எப்படியா வெளியே அந்த வெளிப்புறத்தை பார்த்தா என்ன, அந்த அந்த செவுறு, அந்த கல்லுகள் எல்லாம் பியூர் ஒயிட் மார்பிள். இதை பற்றி எழுதுகிற சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க. யூத சரித்திர வல்லுநர் ஜோசிஃபஸ் என்ற ஆள் அதை பற்றி பேசுகிறாரு பாருங்க. தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு ஸ்னோ மவுண்டன் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே பியூர் ஒயிட் மார்பிளால் அந்த கல்லுகள்லாம் வச்சுருந்தாங்களாம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கிட்டக்க வந்து பார்த்தா அந்த பியூர் ஒயிட் மார்பிள் ஸ்டோனில் கோல்டு டெக்கரேஷன், தங்கத்தில் அலங்கரிக்கப்பட்டது. எல்லாம் பல இடத்துல தங்கம், சில ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரிலாம். சூரிய வெளிச்சத்தில் அந்த கோல்டு அப்படியே ஷைன் ஆகுமா, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த தங்கம் வந்து அப்படியே ஜொலிக்கும். சில நேரம் சூரிய வெளிச்சத்தில் பார்க்கவே முடியாதுன்றாங்க. அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு காட்சி. இந்த ஏரோது ராஜா வந்து அதை ரெனோவேட் பண்ண பிறகு அப்படி ஆயிடுச்சு பாருங்க. அது ஏரோது வந்து தன்னுடைய நாமத்தின் மகிமை என்று செஞ்சார். ஆனால் உண்மையிலே அது ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோம சரித்திர வல்லுநரே ஒருத்தர் எழுதுறாரு, இட்ஸ் அ டெம்பிள் ஆஃப் இம்மென்ஸ் வெல்த், மிகுதியான ஒரு செல்வம் வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படின்றாரு. ஏன்னா அங்கே தங்கமும் இந்த மார்பிளும் இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம், அதாவது உண்மையிலே பார்த்து அசந்துருவீங்க. அதனால தான் இந்த சீஷன் பார்த்து அசந்து போய் இயேசுட்டு சொல்கிறான், பாரும் ஆண்டவரே, என்ன அழகாக இருக்குது, என்ன மகிமையாக இருக்குன்னா, இயேசு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு? 2ஆம் வசனத்தில் இயேசு வெளிப்புறத்தை பார்த்து மயங்கிறவர் கிடையாது. 2ஆம் வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். அவன் என்ன மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கும் பாருன்னா இவர் சொல்கிறாரு, பார்க்குறல்ல, பார்க்குற இந்த ஆலயம் கம்ப்ளீட்டாக இடிக்கப்பட்டு போகும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காது. எவ்வளோ ஷாக்கிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு ப்ராஃபஸியை கொடுக்குறாருங்க. தீர்க்க தரிசனமாக இந்த தேவாலயம், அன்றைக்கி இருந்த அந்த தேவாலயம் இடிக்கப்படும்னு சொல்கிறாரு. எப்படி இருந்திருக்கும் அந்த சீஷர்களுக்கு அதை கேட்குறப்போ? யோசிப்போ, ஒரு யூதனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அன்றைக்கி இயேசுனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஷாக் ஆகிட்டு இருப்பீங்க. ஏன்னா யூத மதத்தில் ஆலயம்தாங்க மையம். ஆலயத்தில் தான் பலிகளை செலுத்துகிறாங்க, ஆலயத்தில் தான் ஒருத்தருக்கு வந்து உண்மையிலே அவங்க ஜெபம் கேட்கப்படணும்னா ஆலயத்தில் போய் ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்பட்டுருச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆலயத்தில் தான் தேவனுடைய சமூகமே, பிரசன்னமே அங்கே தங்கி இருக்குதுன்னு நம்புகிறாங்க அவங்க யூதர்கள். ஆலயம் தான் அவங்களுக்கு எல்லாம். ஆலயம் போயிடுச்சுன்னா ஐயோ
இப்போ ஆலயம்தான் அவங்க மதத்தினுடைய மையமாக இருக்கிறப்போ அவர் சொல்கிறாரு இது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்றார். இந்த மகிமையான ஆலயம் இடிக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு ஆயிடும்ன்றார். அவர் சொன்னது வெறும் 40 ஆண்டுகளுக்குள்ளே அப்படியே நிறைவேறிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? இயேசு அன்றைக்கி சொன்ன வார்த்தைகள் சொல்கிறப்போ 30 AD, கிட்டத்தட்ட 30 கிபி கிறிஸ்துவுக்கு பின் அந்த டைம் லைன். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், இந்த ஆலயம் இடிக்கப்படும்ன்றாரு, வெறும் 40 ஆண்டுக்குள்ளே 70 ADக்குள்ளே அப்படியே நடந்துருச்சு. ரோமர்கள் எருசலேம் பட்டணத்தையே போய் நாசம் பண்ணி அழித்து போட்டு ஆலயத்தையும் இடித்து போட்டு ஒன்றுலாம் ஆக்கி விட்டாங்க. யூத சரித்திரத்திலே அவங்களுக்கு நடந்த மிக மோசமான சம்பவங்களில் இது ஒன்று. ஹிட்லர் எப்படி லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஜூஸை கொண்டாரோ அந்த மாதிரி அந்த 70 ADயில் ரோமர்கள் எருசலேமுக்கு பண்ண அட்டூழியம் ரொம்ப பயங்கரம். ஆலயத்தையும் அடிச்சிட்டாங்க. அதில் ஒரே ஒரு இதுதான் இன்னும் நிற்குது. அது என்னன்னா ஒரு செவுரு, ரீட்டைனிங் வாலாம். அதுக்கு பேர் தான் இன்றைக்கி வெயிலிங் வால், வெஸ்டர்ன் வால்னு சொல்கிறாங்க. அநேகமாக அன்றைக்கி இருந்த ஆலயத்திலிருந்து அது இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. சிலர் அப்படி சொல்கிறாங்க, சிலர் அதை பற்றி தெரில, அதுக்கப்புறம் எதாவது பண்ணாங்களா அப்படின்ற மாதிரின்றாங்க. ஆனால் பேசிக்காக ஒட்டு மொத்தமாக அழிச்சு போட்டானுங்க ரோமர்கள், ஒன்றுலாமல் ஆகிட்டானுங்க. அப்போது இயேசு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிடுச்சு. ஆனால் அவர் சொல்கிறப்போ ஆலயம் மகிமையாக இருக்குது 30 AD. அதை கேட்குறப்போ சீஷர்கள் ஷாக்காக இருப்பாங்க. ஷாக் ஆகி தான் 3ஆம் வசனத்தில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. 3ஆம் வசனம் பாருங்கள். இந்த ஷாக்கிங்கான தீர்க்கதரிசனம் சொன்ன பிறகு 3ஆம் வசனம், பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில், இப்போ வெளியே வந்துட்டாங்க, ஆலயத்துக்கு எதிராக ஒலிவு மலை மேலே உட்காந்துட்டு ஆலயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 4 சீஷர்கள் ப்ரைவேட்டாக வராங்க. பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரியாவும் அவரிடத்தில் தனித்து 4ஆம் வசனத்தில் இப்போ தான் கேள்வி வருது, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ நான் 1லேருந்து 4 வரைக்கும் வாசித்தேன். இப்போ 4ஆம் வசனத்தை வாசிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி தோணும்னா, மார்க்கில் வெறும் ஆலயம் எப்போ இடிக்கப்படும், இதுக்கு வேண்டிய அடையாளம் என்னன்னு கேட்குற மாதிரி தான் கேள்வி எழுப்புகிற மாதிரி தெரியுது. ஆனால் இதுக்கு தான் மத்தேயும் வாசிக்கணும். இதே சம்பவம் மத்தேயிலையும் வருது பாருங்கள். இங்கே விடப்பட்ட சில விவரம் அங்கே வரும், அங்கே விடப்பட்ட விவரம் இங்கே வரும். இதே சம்பவம் ஆலயத்திலேருந்து வெளியே வராங்க, சீஷர்கள் பார்த்து காமெண்ட் பண்ணுறாங்க, என்ன அழகாக இருக்குன்னு. இயேசு சொல்கிறார் இது இடிக்கப்படும். அப்புறம் அவங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி எழுப்புறாங்க. இதே கேள்வியை மத்தேயு ரிப்போர்ட் பண்ணுற பாருங்கள். மத்தேயு 24:3 அங்கே பார்த்தா தான் இந்த கேள்வியை முழுசாக புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 24:3 பைபிளை புரிஞ்சுக்கணுன்னா பைபிளை வச்சு தான் பைபிளை புரிஞ்சுக்கணும். ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட்ஸ் ஸ்கிரிப்சர். ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கணுன்னா இது மாதிரி இதுக்கு பொருந்துகிற இன்னொரு வசனத்தையும் பார்த்தா தான் முழுசாக புரிய முடியும். அப்போது மத்தேயு 24:3 பார்த்தீங்கன்னா இதே கேள்வி மத்தேயுவில் எப்படி வருது பாருங்கள். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ பாருங்கள், மத்தேயு ரிப்போர்ட் பண்ணுற விதம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஒரே சம்பவம் தான், ஒரே ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் தான் இது. உண்மையிலே அவங்க ஒரு கேள்வியை கேட்டாங்க, அந்த கேள்வியை மார்க் ஒரு விதமாக ரிப்போர்ட் பண்ணுறாரு. நமக்கு மத்தேயு கொஞ்சம் டீட்டெயில் ஆட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவங்க எப்படி கேட்டாங்களாம், மத்தேயு சொல்கிறாரு இவைகள் எப்போ சம்பவிக்கும், அதாவது இந்த ஆலயம் எப்போ இடிக்கப்படும். அது மட்டும் இல்லை, இன்னொரு கேள்வியும் வருது அதில், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போ ஆலயம் எப்போ இடிக்கப்படும், கூடவே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இது ரெண்டும் சேர்த்து கேட்குற மாதிரி தெரியுது பாருங்கள். ஆலயம் இடிக்கப்படுறதை பற்றியும் உலகம் முடிகிறத பற்றியும் சேர்த்து கேட்குற மாதிரி தெரியுது. ஏன் ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்குறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் ரெண்டுத்தையும் சேர்த்து? நாம் அப்படி கேட்க மாட்டோம்ல. ஏன் இவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்குறாங்க? அநேகமாக ஏன் அப்படி இருக்கும்னா, ஒரு யூதனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு யூதனா இருந்தீங்கன்னா இயேசுடைய காலத்தில் ஆலயம் இடிக்கப்பட போகுதுன்னா கிட்டத்தட்ட உலகமே முடிய போத மாதிரி அவங்களுக்கு அதுதான் உலகம். ஆலயமே இடிக்கப்பட போகுதுன்னா அது பயங்கரமான ஒரு சம்பவம். அது லேசில் நடக்காது. ஆலயம் இடிக்கப்படணும்னா ஒரு பயங்கரமான எதிரி எருசலேமை நோக்கி வரணும், சூழ்ந்து கொள்ளணும். எருசலேமே நாசம் பண்ணாதான் ஆலயத்தை இடிக்க முடியும். அப்படி ஆகணும்னா பெரிய ஒரு யுத்தம் நடக்கணும். அதில் ஒரு பெரிய விதத்தில் இஸ்ரவேல் யூதர்கள் தோக்கணும். பெரிய ஒரு தோல்வியை பெற்றாதான் ஆலயத்தை இடிக்கவே முடியும். ஆனால் யூதர்களுக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது, பெரிய தோல்வி வந்தால் அடுத்தது பெரிய
வெற்றி. அதுவும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது யாரு? மேசியா. இந்த சீஷர்கள்ட்ட பேசுகிறார் இயேசு. சீஷர்கள் ஏற்கனவே கண்டுக்கிட்டாங்க, இவர் தான் மேசியான்னு ஓரளவுக்கு பார்க்க தொடங்கிட்டாங்க, நம்ப தொடங்கிட்டாங்க. அப்போ மேசியா உட்காந்துக்கிட்டு கூலாக சொல்கிறாரு, ஒலிவு மலையில் உட்காந்துக்கிட்டு, இந்த ஆலயம் இடிக்கப்பட போகுதுன்னா அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படின்னா இது பயங்கரமான தோல்வி. ஆனால் அப்படின்னா நீர் மேசியா, அப்போ நீர் மேசியானா இந்த தோல்விக்கு அப்புறம் நீர் வந்து எல்லாத்தையும் சரி செய்வீர், இஸ்ரவேலுக்கு நடக்கிற இந்த பேரழிவை சரி செய்வீர், இழந்ததெல்லாம் திரும்ப தருவீர். ஏன்னா மேசியானா அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேற்றுகிறவர், இஸ்ரவேலை திரும்ப மகிமையுள்ள ஒரு தேசமாய் ஆக்குகிறவர். அப்போ எவனோ ஒருத்தன் வந்து இஸ்ரவேலை தோக்கடிக்க போகிறான், எருசலேமை நாசம் பண்ண போகிறான், ஆலயத்தை இடிக்க போகிறான். ஆனால் அப்படியே முடியாது. ஏன்னா மேசியா இவர் வந்து எல்லாத்தையும் சரி செய்வார். அதனால தான் ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்குற மாதிரி தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சுன்னா அடுத்தது மேசியா வந்து எல்லாத்தையும் சரி செய்யணும். இவர் தானே மேசியா, இவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு இயேசு. அப்போ அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து அதனால தான் கேட்குற மாதிரி தெரியுது பாருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரி அவங்க சிந்திக்கல. சீஷர்கள் எப்படி பார்க்குறாங்க? இதெல்லாம் ஒன்றா பார்க்குறாங்க. ஆலயம் இடிக்கப்படுறது, உலகம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. உலகம் முடிவுக்கு கொண்டு வரப்படுறதுன்னா அவங்கள பொறுத்திக்க என்னது? மேசியா வந்து எல்லாத்தையும் சரி செய்கிறது, இஸ்ரவேலை திரும்ப மகிமையான ஒரு நிலைக்கு உயர்த்துறது. அப்போ அதனால தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ அவங்க கேள்வியில் இருக்கிற அந்த சிக்கலை கொஞ்சம் பாராட்ட முடியுது அவங்களால? புரிஞ்சுக்கிறீங்களா? இது வந்து நாம் கடைசி காலத்தை குறித்து கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கிடையாது. நாம் சிம்பிளாக கேட்போம், இதனுடைய அடையாளம் என்ன, கடைசி கால அடையாளம் என்ன அப்படின்ட்டுவோம். அவங்க எப்படி கேட்குறாங்க? ரெண்டு காரியத்தை மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஆலயம் எப்போ இடிக்கப்படும், ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக இருந்தது. அதோட சேர்த்து உலகம் எப்போ முடியும், அடுத்ததுனுடைய அந்த பேரழிவை, அந்த தோல்வியெல்லாம் எப்படி நீர் சரி செய்வீர், அப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்க கண்ணோட்டத்தில் ரெண்டுமே சேர்த்து நடக்குது, ஒன்றுக்கு அடுத்து ஒன்று நடக்குது. அவங்களுக்கு தெரியாது எதிர்காலம் அஃப்கோர்ஸ். இப்போ அவங்க கேட்ட அந்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கேள்வி, அந்த ஒரு 2 கொஸ்டின் சேர்த்து கேட்குறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்க மனசில் சேர்த்து அந்த கேள்விக்கு தான் இயேசு பதில் சொல்கிறார். 5ஆம் வசனத்தில் தொடங்கி இயேசு பதில் சொல்கிறாரு. ஸோ அவங்க கேள்வியில் இருக்க சிக்கலை கொஞ்சம் பார்த்தோம். இப்போ இயேசுனுடைய பதில் இருக்கிற சிக்கலை கொஞ்சம் பார்த்துப்போம். இயேசுனுடைய பதில் 5ஆம் வசனத்தில் தொடங்கி 37ஆம் வசனம் வரைக்கும் போகுது. இயேசுனுடைய பதிலை படித்து ஆராயிறவங்க ஒரு 3 விதமாக இருக்கிறாங்க. ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் குரூப்பு, இயேசுனுடைய பதில் வந்து வெறும் இந்த எருசலேம் ஆலயம் 70 ADயில் அழிக்கப்பட்டதே அதை பற்றி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த வியாக்கியானம் பண்ணுறது 3 விதமாக பண்ணுறாங்கன்றேன். ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க? இயேசுடைய பதில் 5ஆம் வசனத்துலேருந்து பதில் சொல்கிறாரு இயேசு, 37ஆம் வசனம் வரைக்கும் போகுது. அவர் வந்து வெறும் எதை பற்றி பேசுகிறாரு? அந்த எருசலேம் ஆலயம் வந்து 70 ADயில் எப்படி இடிக்கப்படும், அதுக்கு வேண்டிய அடையாளம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்படி தானே சப்ஜெக்டே தொடங்குச்சு. ஆலயத்தை பார்த்து காமெண்ட் அடித்தான் இயேசு, தீர்க்கதரிசனமாக அது போயிடும்னாரு. அவன் இது எப்போ நடக்கும்னா, இயேசுடைய பதிலும் வெறும் ஆலயத்தை பற்றி தான், 70 ADயில் சம்பவிக்கிற காரியங்களை பற்றி மட்டும்தான் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது அவ்வளோ சரியான்னு எனக்கு அவங்க சரியாக இருக்கிற மாதிரி படலை. ஏன்னா இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சில வசனங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி ஆலயம் இடிக்கப்படுறதை பற்றின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு 24 27, மார்க் 13 24 27 பார்த்தீங்கன்னா வாசித்து பாருங்கள். எதை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது? ஆலயம் 70 ADயில் இடிக்கப்படுற பற்றி பேசுகிற மாதிரி தெரியுதா, அல்லது 2ஆம் வருகை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுதா? அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களும் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். இயேசு திரும்ப வர்றதை பற்றி தான் நாங்கள் சொல்லுது. அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். இது உலகம் முடிகிறத பற்றி தானே பேசுகிற மாதிரி தெரியுது. இயேசு மகிமையாக எப்படி வருவார், எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்றத சொல்கிற மாதிரி தானே தெரியுது. இது எப்படி வந்து அந்த 70 ADயில் ஆலயம் அழிக்கப்பட்டதை பற்றி மட்டும் சொல்லுதுன்னு சொல்ல முடியும்? இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது இந்த அதிகாரத்தில். அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணிடும்? இது வந்து ஆலயம் அன்றைக்கி 70 ADயில் இடிக்கப்பட்டதை பற்றி கிடையாது, இயேசு மகிமையாக வர்றது, எல்லாத்தையும் முடிவு கொண்டு வர்றது, புதிய உலகத்தை கொண்டு வர்றது, இதை பற்றி அப்படின்னு நீங்களே சொல்லிவிடுவீங்க. உதாரணத்துக்கு வேறு வசனங்கள்னா 19 20
32 இதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபஸ்ட்டு குரூப்பு வியாக்கியானம் செய்கிற விதம் வந்து அவ்வளோ சரியாக படலை. வெறும் ஆலயத்தை பற்றி தான், இது ஆலயம் முடிவுக்கு வர்றதை பற்றி தான் அப்படின்னா அது அவ்வளோ. ஸோ அதனால் இன்னொரு குரூப், ரெண்டாவது குரூப்பு வருவோம். இது வியாக்கியானம் பண்ணுறது 3 டைப்பாக இருக்கிறாங்க. ரெண்டாவது குரூப் என்ன சொல்கிறாங்க, கிடையாது, இயேசு சொல்கிற பதில் வந்து ஆலயத்தை பற்றியே கிடையாது, எருசலேம் 70 ADயில் விழுந்ததை பற்றியே கிடையாது, வெறும் உலகம் முடிகிறத பற்றி மட்டும்தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆலயத்தினால தான் கேள்வியே எழும்புச்சு. அவங்க கேட்குறப்போ ஆலயத்தை பற்றியும் கேட்குறாங்க. ஆனால் இயேசு பதில் சொல்கிறப்போ அதை கண்டுக்கவே இல்லை, வெறும் உலகம் முடிகிறத பற்றி மட்டும் சொல்லிட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அதிகாரத்தில் இந்த ஆலயம் முடிகிறத பற்றி எதுவுமே அவர் சொல்கிறதே கிடையாது, வெறும் உலகம் முடிகிறத பற்றி மட்டும்தான் சொல்கிறாரு. இவங்க சொல்கிறதும் அவ்வளோ கரெக்ட் மாதிரி எனக்கு படலை. ஏன்னா சில வசனத்தை பார்த்தா இது ஆலயத்தை பற்றியே கிடையாது, ஆலயம் முடிகிறத பற்றியே கிடையாது, 70 ADயில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றியே கிடையாது, வெறும் உலகம் முடிகிறத பற்றி மட்டும்தான் அப்படின்னா அது ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. உதாரணத்துக்கு 30ஆம் வசனம் பாருங்கள். 30ஆம் வசனம், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 26 தான் மகிமையான வருகை, இயேசுனுடைய 2ஆம் வருகை வருது. 30 என்ன வருது, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த சந்ததினா எந்த சந்ததி? இயேசு பேசிகிட்டு இருக்கிறப்போ வாழ்ந்த சந்ததி தானே, பேதுருனுடைய சந்ததி, பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயாவுனுடைய. அப்படி தான் எனக்கு தெரியுது. இந்த சந்ததினா அந்த அர்த்தமாக தான் தெரியுது. இப்போ இயேசு என்ன சொல்கிற மாதிரி தெரியுது, நான் சொல்கிறேன் இந்த தீர்க்க தரிசனம் இந்த சந்ததியினுடைய காலத்திலேயே நிறைவேறுதலுக்கு வந்துரும் சொல்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த சந்ததியில் இயேசு திரும்ப ஒன்றும் வரல. இயேசு மகிமையாக அந்த சந்ததிக்குள்ளே திரும்ப வரவில்லையே. அப்போ என்ன தான் சொல்கிறாருங்க, உலகத்தின் முடிவை பற்றி பேசுகிற மாதிரி அவ்வளோ தெரியல. ஆனால் ஆலயம் இடிக்கப்படுறதை பற்றி சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. நான் 30ஆம் வசனத்தை உண்மையிலே அந்த சந்ததி முடிகிறதுக்குள்ளேயே ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆலயம் இடிக்கப்பட்டது 70 AD, வெறும் 40 ஆண்டுக்குள்ள விஷயம் முடிஞ்சிருச்சு. இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு ஆக்சுவலாக வந்துருச்சு. ஆலயம் இடிக்கப்படுறதை பற்றி சொல்கிறாருன்னு எடுத்துக்கிட்டா 40 ஆண்டுன்னா அது ஒரு சந்ததி ஏறக்குறைய. இப்படி தான் யோசித்தாங்க. உண்மையிலே இயேசு சொன்னது அப்படியே அந்த சந்ததி வாழ்ந்து முடிகிறதுக்குள்ளேயே நிறைவேறுதலுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு 14ஆம் வசனம் வாசிக்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம், தொடர்ந்து வாசிங்க. அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது, அதாவது தகாத ஒரு காரியம் நடக்கும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். எங்கே இருக்கிறவர்கள்? யூதேயாவில். சென்னையில் இருக்கிறவர்கள்னு சொல்லப்படுதா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லப்படுது. யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி, அதாவது குறிப்பிட்ட அந்த யூதேயாவில் இருக்கிற மக்களுக்கு சொல்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, 18 பாருங்கள். நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். மாரிக்காலம்னா எனக்கு சொல்கிறாங்க அது மழை காலம்னு, ஆனால் ஒரிஜினலில் கிரேக்க மொழியில் அது குளிர்காலம்னு வருது, வின்டர். ஆங்கில மொழிபெயர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வின்டர்னு தான் பார்ப்பீங்க. சரி, என்ன வேணா இருக்கட்டும், மாரிக்காலம், மழை காலம், குளிர்காலம். என் பாயிண்ட் என்னென்னா, உலகம் முடிகிறப்போ இயேசு வரப்போ அது குளிர்காலமாக இருந்தால் என்ன, மழை காலமாக இருந்தால் என்ன, என்னன்னு வேண்டிக்கிட்டாலும் தப்பவே. அந்த வசனம் அதை பற்றி சொல்கிற மாதிரியே தெரியலையே. நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இதை உலகம் முடிகிறத பற்றி எடுத்தால் இது அர்த்தம் வாய்ந்ததாகவே இல்லை. ஆனால் ஆலயம் இடிக்கப்படுறப்பது, எருசலேம் பட்டணம் அழிக்கப்படுறது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில், இந்த காலத்தில் கூட தான், அந்த காலத்தில் இன்னும் அதிகமாகவே குளிர்காலம், மழை காலம் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ பயணிக்கிறதே கஷ்டமாயிடும். கொஞ்சம் சீசன் நல்லா இருந்தால் தான் ஓடி போகிறதுக்கே வசதியாக இருக்கும். 14ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா யூதேயா மாநிலம், அதுக்குள்ளே எருசலேம் தான் மெயின் பட்டணம். ரோமர்கள் எருசலேமை 70 ADயில் அழிக்கும் போது என்ன பண்ணாங்க, எருசலேம் பட்டணத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதை சூழ்ந்து கொண்டுக்கிட்டாங்க. சூழ்ந்து கொண்டு பேரிகேட் பண்ணி விட்டு
அவங்க வாட்டர் சப்ளை, ஃபுட் சப்ளை, எல்லா சப்ளையும் கட் பண்ணி விட்டாங்க நகரத்துக்கு. அவன் பட்டினி கிடக்க வச்சாங்க வருஷ கணக்காக. ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் கிட்ட போய் அப்புறம் தான் உள்ளே பூந்து அவங்கள அடித்தாங்க. முதல்ல அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டான். அது ரொம்ப ஐடியா பண்ணி அப்படி செஞ்சாங்க. பயங்கரம் பேரழிவு. இயேசு சொல்கிறாரு, உனக்கு அதை குறித்த அடையாளம் பார்க்கும்போது, தகாத காரியம் நடக்கும்போது என்ன பண்ணு, யூதேயா மாநிலத்தில் இருக்கிறவர்கள் எங்கே ஓடுங்க, மலைகளுக்கு ஓடி போங்க, பட்டணத்துக்குள்ளே போயிடாதீங்க. எருசலேம் பட்டணம், சியோன், அங்கே போயிடாத, நீ மலைக்கு ஓடி போன்றாரு. அது குளிர்காலத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோ, ஒரு வசதியான காலத்தில் நடக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சு. என்ன சொல்ல வரேன், சில வசனங்களை அந்த எருசலேம் அழிக்கப்படுறது 70 அடியில், அந்த ஆலயம் இடிக்கப்படுறது, இப்படி எடுத்துக்கிட்டால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே இதை நீங்கள் உலகம் முடிகிறத பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிறதே இன்னும் கஷ்டமாக ஆயிடுது பாருங்கள். அப்போ இந்த குரூப் சொல்கிறதும் அவ்வளோ சரியாக படல. எந்த குரூப்பு? இது வெறும் உலகத்து முடிவை பற்றி மட்டும்தான் சொல்லுது மார்க் 13 அப்படின்னு சொல்கிற குரூப்பும் சரியா. அப்போ இந்த 2 குரூப் சொல்கிறதும் அவ்வளோ சரியாக படல. ஒரு குரூப் சொல்கிறாங்க இது வெறும் ஆலயம் இடிக்கப்படுறது மட்டும்தான் 70 அடி. இன்னொரு குரூப் சொல்கிறாங்க இல்லை, இது வெறும் உலகம் முடியாது மட்டும்தான், அதை பற்றி மட்டும்தான் சொல்கிறாரு. 2 குரூப்பும் சரியாக படுற மாதிரி தெரில. 3வது குரூப் ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2மே சொல்கிறாருங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, 2மே சொல்கிறாரு. சில நேரம் இதை சொல்கிறாரு, சில நேரம் ஆலயம் 70 அடியில் இடிக்கப்படுறதை பற்றி சொல்கிறாரு, எருசலேம் விழுறதை பற்றி சொல்கிறாரு, சில நேரம் உலகமே முடிகிறதை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா அவனும் 2த்தையும் சேர்த்து தான் கேள்வி கேட்டான். அவன் மனசில் இதெல்லாம் ஒன்றா நடக்க போகுது. ஸோ அவன்கிட்ட போய் இயேசு இல்லைப்பா இது கொஞ்சம் நடக்குது, முதல்ல நடக்குது, அப்புறம் தள்ளி தான் இது நடக்குது அப்படிலாம் விளக்கலாம். ஏன்னா அவனுக்கு சொல்லிதான் புரிஞ்சிருக்காது. என்ன பண்ணுறான், அவன் 2த்தையும் சேர்த்து கேட்குறான், இவரும் 2த்தையும் சேர்த்து சொல்கிறார். சிலது ஆலயம் இடிக்கப்படுறதை பற்றி சொல்கிறார் 70 அடியில், சிலது உலகமே முடியறதை பற்றி சொல்கிறார். 2ஆம் வருகை, அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள், அதுக்கு முன்னால் நடக்கிற காரியங்கள், 2த்தையும் சொல்கிறாரு. சில வசனம் இதை பற்றி, சில வசனம் இதை பற்றி. சில வசனத்தை பார்த்தா ஒருவேளை 2மே இதுக்குள்ளே அடங்கி இருக்குமோ, இதையும் சொல்கிறார் அதையும் சொல்கிறார்ன்ற மாதிரி தெரியலாம். டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த அதிகாரத்தில் சில வசனத்தை பார்த்தா எப்படி தோணுதுன்னா, இந்த 70 அடியில் நடக்க போகிற அந்த விஷயம், ஆலயம் இடிக்கப்படுறது, எருசலேம் அழிய போகிறது, அது மட்டுமல்ல உலகம் முடிகிறப்போ நடக்க போகிற அந்த சில மோசடிகள், அதையும் சேர்த்து இதையும் அதையும் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி டபுள். ஒரே தீர்க்க தரிசனம் 2 நிறைவேறுதல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட். இது பழைய ஏற்பாட்டில் நிறைய தடவை நடக்கிற ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் எப்படின்னா, அதுக்கு 2 நிறைவேறுதல் இருக்கும். கிட்டக்க ஒரு நிறைவேறுதல், தூரத்தில் ஒரு நிறைவேறுதல். பார்த்துருக்கீங்களா? ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி கூட இருக்கலாம். மார்க் 13 2 சாமுவேல் 7:12 பாருங்கள். 2 சாமுவேல் 7:12. நான் சொல்கிற காரியங்கள் முக்கியம். ஏன்னா இது மார்க் 13 ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த சில வாரங்களுக்கு இது உதவும். அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 2 சாமுவேல் 7:12 பார்த்தீங்கன்னா, இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதுகிட்ட பேசுகிறார். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன்னா, 2024 இருக்கிறீங்கன்றதை மறந்துடுங்க ஒரு நிமிஷம். தாவீது காலத்தில் ஒரு யூதனா இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கற்பனை செய்கிறீங்களா? செய்ய முடியுமா? பார்க்கலாம். 2 சாமுவேல் 7:12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். யாரை பற்றி பேசுகிறாரு? நான் ஏன் 2024 இருக்கிறீங்கன்னு மறந்துடுங்கன்னு சொன்னேன்னா, ஏன்னா நமக்கு இந்த வசனத்தை பார்த்தோன்னே தெரியுது இயேசுவை பற்றி சொல்கிறாருன்னு. ஆனால் அன்னைக்கு இருந்தவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? தாவீதின் காலத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கவன் அப்படி புரிஞ்சிருப்பானா? அதை ஒருவேளை தாவீது பாருங்கள், தாவீது கொஞ்சம் விசேஷித்த வெளிப்பாடு பெற்றவர், அவர் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்தார். ஆனால் மற்றவங்க முக்கால்வாசி பேர் இது எப்படி புரிஞ்சிருப்பாங்க? உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்னா சாலமனை பற்றி பேசுகிற மாதிரி தான் தெரியுது. சாலமன் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினார். அந்த வசனத்தில் சொல்கிறது கிட்டத்தட்ட சாலமன் முழுசாக நிறைவேற்ற மாதிரி தான் தெரியுது கிட்டத்தட்ட. 13ஆம் வசனம் பாருங்கள். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். சாலமன் தேவனுக்கு ஆலயம் கட்டினாரா? இல்லையா? கட்டினார்.
அவர் தான் ஒரிஜினலாக அந்த யூதா தேவாலயத்தை கட்டினது. அப்போ இது வரைக்கும் சாலமனுக்கும் இது பொருந்துற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் பாருங்கள் 13 முடிகிற இடத்துல, அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இப்போ இங்கே தான் ஒரு வார்த்தை இருக்குது, என்றைக்கும். எல்லாம் சொல்லுங்கள், என்றைக்கும். சாலமன் என்றைக்கும் அவனுடைய ராஜ்யம் நிலைக்கவில்லை. அப்போ அந்த என்றைக்கும் பார்க்குறப்போ தான் தெரியுது, இயேசு தான் உண்மையிலே இது ஆக்சுவலாக இறுதியாய் நிறைவேற்றுகிறார். அல்டிமேட்டாக இதை ஃபுல்ஃபில் பண்ணுறவர் யார்? நிறைவேற்றுகிறவர் இயேசு. ஆனால் இதுக்கு ஒரு 2 ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குன்றதப்பா. இதை கரெக்டாக, இதனுடைய நிறைவேறுதலை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா நான் நினைக்கிறேன் அதை 2ஆக புரிஞ்சுக்கணும். அதாவது சாலமனும் நிறைவேற்றுகிறார், ஆனால் இறுதியில் அதை விட முழுமையாக இயேசு நிறைவேற்றுகிறார். இந்த கான்செப்டை ஏன் சொல்கிறேன்னா, மார்க் 13 ஒருவேளை இப்படி நடந்து இருக்கலாம். வேதத்தில் தீர்க்க தரிசனம் சில நேரம் அந்த டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கப்போ அவன் கேள்வி கேட்குறப்போ 2ஆக கேட்குறான். ஆலயம் எப்போ இடிக்கப்படும், உலகம் எப்படி முடியும், இயேசு சொல்கிறப்பவும் இதையும் சொல்கிறார் அதையும் சொல்கிறார். ஒருவேளை இது கிட்டக்கைய நிறைவேறுதல், அது தூரத்தில் நிறைவேறுகிற ஒரு ஒரே வசனம் சில நேரம் 2த்தையுமே குறிக்கலான்னு சொல்ல வரேன். மார்க் 13 படிக்கிறப்போ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு 70 ADயில் ஒரு நிறைவேறுதல் இருக்கலாம், ஆனால் கடைசிலையும் இறுதியிலையும் அதை விட பெரிய ஒரு நிறைவேறுதல் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த கிட்டக்கே நிறைவேறுற அந்த விஷயம் தூரத்தில் நிறைவேறதுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்குது அநேக நேரம். ஒன்றும் இல்லை, சாலமன் இயேசுக்கு நிழலாட்டமாக இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? சாலமன் இயேசுனுடைய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஜீராக்ஸா? நிழல் ஆட்டம்னா என்னங்க? நிழல், ஏன் நிழல் இங்கே விழுதுன்னா அந்த நிழல் ஓரளவுக்கு என்ன மாதிரி இருக்குது, பர்ஃபெக்டாக என்ன மாதிரி இல்லை, அவுட்லைன் மட்டும்தான் தெரியும். இந்த நிழலாட்டன்ற கான்செப்ட் இருக்குல்ல பைபிளில், அந்த பலிகள் செலுத்தப்பட்டதெல்லாம் இயேசுவுக்கு நிழலாட்டம். பல ஆட்கள் பழைய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறார்கள். அதில் ஒரு ஆள் சாலமன். சாலமனுடைய ராஜ்யத்தில் எது ரொம்ப அருமையாக இருந்தது இஸ்ரவேலில்? சமாதானம். அவருடைய தகப்பன் தாவீதினுடைய ராஜ்யத்தில் ஒரே யுத்தம். ஆனால் சாலமன் சிங்காசனத்துக்கு வந்த பிறகு சமாதானம், நாடெங்கும் சமாதானம். இயேசுக்கு கொடுக்கப்படுற ஒரு பேர் என்னது? சமாதானத்தின் பிரபு. சமாதானத்தை சாலமன் எப்படி ஆள செய்தானோ அதுபோல இயேசுவும் அதை விட பெரிய விதத்தில் சமாதானத்தை பூமி எங்கும் கொண்டு வருகிறார் இல்லையா? அப்போ சாலமன் இயேசுக்கு ஒரு விதத்தில் நிழலாட்டம். சாலமனுடைய ஞானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நிழலாட்டம். பெரிய ஞானி சாலமன், ஆனால் அவன் ஆக்சுவலாக இயேசுக்கு வெறும் ஒரு நிழலாட்டம் தான். இயேசு அதை விட பெரிய ஒரு ஞானி. அப்போது இந்த டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட்டில் இந்த விஷயமும் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் மார்க் 13க்கு ஒரு வேளை பொருந்தலான்றாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த 2த்தையும் பேசுகிறார் இல்லையா? 70 ADயில் கிட்டக்க இந்த நடக்க போகிற இந்த எருசலேமுக்கு வரப்போகிற பேரழிவு, இந்த ஆலயம் இடிக்கப்பட போகிறது, ஒருவேளை அதில் நடக்கிற அந்த சம்பவங்கள் இறுதியில் வரப்போகிற முடிவு, உலகம் முடிகிறப்போ நடக்க போகிற சம்பவங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கலாம். நான் சொல்ல புரியுதாங்க? ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் இது சிக்கலாக இருக்குன்னு சொன்னேன்னு? ஏன் சிக்கல்னா, இந்த மார்க் 13 இயேசு சில வசனங்களை பார்த்தா தெளிவாக தெரியுது, இதை பற்றி சொல்கிறார் அல்லது இதை பற்றி சொல்கிறார். சில வசனத்தை பார்த்தா இதை பற்றி சொல்கிறாரா இதை பற்றி சொல்கிறாரா, சில வசனத்தை பார்த்தா 2த்தை பற்றி சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிக்கல் தான் இங்கே இருக்குது. ஆனாலும் நாம் இதை படிக்கிறது நல்லது. இதை படிக்கிறப்போ ஜாக்கிரதையுடன் படிக்கணும், தாழ்மையுடன் படிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான பகுதியில், இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கிற பகுதியை எப்படி படிக்கணும்? ஜாக்கிரதை, காஷன், அப்புறம் தாழ்மை, 2மே முக்கியம். ஏன்னா இது கஷ்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அப்ரோச் பண்ணணும். ப்ளஸ் தாழ்மையுடன்னா ஒருவேளை நாம் இதை பர்ஃபெக்டாக புரியாமல் போகலாமா இல்லையா? ஒரு பெரிய ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, மார்க் 13 இருக்கிற இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள், மார்க் 13 இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் எந்த வேத வல்லுனரும் இதுவரைக்கும் பூரணமாக திருப்திகரமான விதத்தில் விளக்குனதே கிடையாதுன்றார். One great preacher says, not a single scholar has ever explained every verse in Mark 13 satisfactorily. இவ்வளோ பேர் இந்த அதிகாரத்தை விளக்கியிருக்கிறாங்க, ஆனால் யாருமே திருப்திகரமாக ஒவ்வொரு வசனத்தையும் விளக்குனதே கிடையாது. ஏன்னா இதில் சில கஷ்டமான வசனங்கள் இருக்குது.
அப்போது இப்படி இருக்கிறப்போ நாம் பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் தாழ்மையோடு வரணுன்றேன். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க இந்த மாதிரி சிக்கலான போதனைகள்லாம் பைபிளில் கடவுள் விட்டு வச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு காரணம் கொஞ்சம் தாழ்மையை நம்மளுக்கு போதிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வாசித்து புரிஞ்சுக்கிட்டா நாம நினச்சிப்போம் எனக்கெல்லாம் தெரியும்னு நினச்சிப்போம். இந்த மாதிரி பகுதி இருக்கிறது நல்லது தான். ஐயோ ஆண்டவரே உதவி செய்யும், இது என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுலேருந்து என்ன கற்றுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் தாழ்மையோடு வர்றது நல்லதுங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்தால் அது வந்து தப்பாக போயிடும். பாருங்கள், பைபிளை வியாக்கியானம் பண்ணுறப்போ 2 எக்ஸ்ட்ரீம் அவாய்ட் பண்ணணும். ஒன்று என்னென்னா, இதை வந்து இந்த பைபிள் ஸ்டடி குரூப்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு 10 பேர் ஒரு சேர் போட்டு சுற்றி இப்படி உட்காந்து பைபிளை படிக்கிறேன்ட்டு ஒரு வசனத்தை படிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ரூமில் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போவாங்க. இந்த 10 பேர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த முதல் ஆள் சொன்னதுக்கும் 10ஆவது ஆள் சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும். சில நேரம் முரண்பாடாக போயிடும். ஆளுக்கு ஆளுக்கு எதிர்மாறாக சொல்லிக்கிட்டு ஏதாவது போயிடும். அப்புறம் கடைசியில் அந்த குரூப்பை லீட் பண்ணுறவர் என்ன சொல்லுவார், சரி அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் போயிடும், கொஞ்சம் காஃபியை குடிக்கலாம், அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவாங்க. அல்லது என்ன சொல்லுவாங்க, எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? இல்லை, எப்படி வேணா இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை வந்து என்ன அர்த்தம் வேணா ஆக முடியாது. இது வந்து என்ன அர்த்தம் வேணா இருக்கலாம், யார் வேணா என்ன அர்த்தம் வேணா சொல்லிக்கலாம், அது அப்படி இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரீம் அவாய்ட் பண்ணணும் பைபிளை வியாக்கியானம் பண்ணுறப்போ. அது பேர் இன்டர்பிரட்டிவ் கேயாஸ். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் அவாய்ட் பண்ணுன்றதுனால சில நேரம் நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுறோம். அது என்னது, இன்டர்பிரட்டிவ் டிக்டேட்டர்ஷிப். அது என்னன்னா, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் நான் சொல்கிற மாதிரி தான் போ, இந்த குழப்படி வேணான்ட்டு நாம் சில நேரம் எப்படி போகிறோம், இந்த வசனத்தின் அர்த்தம் நான் சொல்கிற மாதிரி தான், வேறு அர்த்தம் இருக்கவே முடியாது, நான் சொல்கிறது தான் ரைட்டுன்ற மாதிரி நாம் சில நேரம் போயிடுறோம். சில நேரம் பிரசங்கியார்கள் இந்த தவறை நாங்கள் செய்கிறோம். சில நேரம் அது தவறு கிடையாது, இதுதான் ரைட், இந்த வசனத்துடைய அர்த்தம் இதுதான் ஆணித்தரமாக சொல்லலாம், அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைபிளில் த மெயின் திங்ஸ் ஆர் த பிளைன் திங்ஸ். முக்கியமானவைகள் தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதில் அதிகாரப்பூர்வமாக ஆணித்தரமாக இதுதான் பார்த்தோன்னு சொல்லலாம், இது அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். சில நேரம் முக்கியமான சத்தியங்கள் வரும்போது ஜீவனும் மரணமும் அதில் அடங்கியிருக்குன்னா அது ஆணித்தரமாக தான் சொல்லணும். இப்போ எங்கே ஆணித்தரமாக சொல்லணும், எங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்லணும், எங்கே வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுமோ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சிலர் வந்து எல்லாத்தையும் தைரியமாக அடிச்சு தள்ளுங்க, இல்லை எல்லாத்தையுமே தைரியமாக அடிச்சு தள்ளக்கூடாது. அதனால தான் இப்போ இதை போதிக்கிறப்போ நான் சில நேரம் எப்படி பேசுகிறேன்னா, நான் நினைக்கிறேன் அப்படின்றேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றேன். அப்படின்னா இது வந்து எனக்கு இப்படி தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுது, நீங்கள் பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி பாருங்கன்றேன். அப்போது எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி போயிட்டா அது தப்பாயிடும். எனக்கு எல்லாம் தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் எஃபர்ட் போடுறேன். நான் இந்த பொறுப்பை லேஸில் எடுத்துக்கிறது கிடையாது. எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போட்டு படித்து ஜெபம் பண்ணி ஆராய்ந்து அப்படி தான் நான் வருகிறேன். ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, தாழ்மையோடு வாங்கன்றேன். அதான் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, G.K. Chesterton சொல்கிறாரு, இட் இஸ் only the fool who tries to get the heavens inside his head and not unnaturally his head bursts. அதாவது முட்டாள் தான் வானங்களையே தலைக்குள்ளே போட்டு திணிக்க பார்ப்பானா. அப்படி பண்ண பார்த்தா என்ன ஆகும், தலை வெடிச்சிடும். இயேசுனுடைய சில போதனெல்லாம் இந்த கடைசி காலத்துக்கு அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வேறு லெவல். இதெல்லாம் அவர் சொல்கிறாரு, செஸ்டர்டன் சொல்கிறாரு, the wise man is content to get his head inside the heavens. வானங்களை போட்டு தலைக்குள்ளே திணிக்க பார்க்கக்கூடாது, தலையை கொஞ்சம் லேசாக வானத்துக்குள்ளே புகுத்த பார்த்துக்கிட்டாலே போதும், நாம் பயனடைஞ்சிருவோம். அதுதான் ஞானியினுடைய அப்ரோச். அப்போது சரி, நம்ம இதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையுடன் தாழ்மையுடன் அப்ரோச் பண்ணலாம் இந்த அதிகாரத்தை. இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன காரியங்கள் இந்த முழு அதிகாரத்தில் நம்ம சொல்ல போகிறதுக்கே பொருந்தும். இதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறோன்ற அப்ரோச்சை கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இப்போ அடுத்த சில வாரத்துக்கே இது பொருந்தும். சரியா? திரும்ப நான் சொல்கிறேன், இப்போ இதெல்லாம் கேட்குறப்போ நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கிறோமே, இவ்வளோ கஷ்டமான அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு சிக்கலான அதிகாரத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது தேவையா? தேவை. ஏன்னா இது வேதத்தில் இருக்குது. ஏன் இதை படிக்கிறோம்னா, நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது, நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, எல்லா வேத வாக்கியங்களும் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. பைபிளில் விட்டு வச்சிருக்கிறார்னா அது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் கூட அதில் நமக்கு பிரயோஜனம் உள்ள சத்தியத்தை வச்சிருக்கிறார். இதிலிருந்து நாம் பயன் அடைவோம், நிச்சயமாக பயன் அடைவோன்றதை நீங்கள் இன்றைக்கே பார்க்க போகிறீங்க. 5லேருந்து 8 பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள் எப்படி பயன் அடைகிறீங்கன்னு பாருங்கள்.
என்ன சொன்னேன்னா, இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னே இது வரைக்கும். ஆனால் இதில் சில காரியங்கள் சந்தேகமாக இருக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் சில காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதிலிருந்து நீங்கள் நிச்சயமாக பெரிய விதத்தில் பயனடையலான்றதை பார்க்க போகிறீங்க. நீங்கள் 5லிருந்து 8 இயேசு போதிக்க தொடங்குறாரு. இயேசு எப்படி போதிக்கிறான்றதை பாருங்கள். இயேசு இந்த கடைசி காலத்தை குறித்து போதிக்கிறப்போ ஒரு கரிசனை உள்ள ஒரு பாஸ்டரை போல போதிக்கிறார். எ வெரி கன்சர்ன்டு பாஸ்டர். பாஸ்டர்ன்ற வார்த்தை அதனுடைய அர்த்தமே மெய்ப்பன். எல்லா மெய்ப்பரை காட்டிலும் சீஃப் மெய்ப்பர் யார்? இயேசு தான். அவர் தான் நல்ல மெய்ப்பர். சீஷருக்கு போதிக்கிறார். இந்த போதனை நமக்கும் வந்து சேரும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் இந்த கடைசி கால விஷயத்தை பற்றி போதிக்கிறப்போ ரொம்ப கரிசனையோடு போதிக்கிறார். தம்முடைய ஜனங்கள் இதிலிருந்து பயன் அடையணுன்ற ஒரு கரிசனையோடு போதிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. 5லிருந்து 8 அதை பார்க்கலாம் பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவருடைய கரிசனை தெரியுதா? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. அவங்க கேட்ட கேள்வி எப்படி இருக்கு, அவர் சொல்கிற பதில் எப்படி? 4ஆம் வசனத்தில் அவங்க கேட்ட கேள்வி பாருங்கள். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? அவங்க கேட்ட கேள்வி எப்படி தெரியுமா இருக்குது? நிறைய கிறிஸ்தவர்களுடைய கேள்வி மாதிரி, கடைசி கால அடையாளங்கள் சொல்லுங்க. ஒரு ஆர்வமுள்ள ஒரு கேள்வி இல்லையா? கடைசி கால அடையாளத்தை குறித்து இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. என்ன நடக்கும், எப்போ நடக்கும், இதை சொல்லிடும் இல்லையா? அவர் எப்படி சொல்கிறாரு? அதை சொல்லலை எடுத்த உடனே. எப்படி தொடங்குறாரு? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்? அடுத்த வசனம், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நிறைய பேர் வந்து வஞ்சிக்க பார்ப்பாங்க. இந்த கடைசி காலம் நெருங்க நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கலங்காதேயுங்கள். அவர் போதிக்கிற விதத்தை பார்த்தீங்களா? பயப்படாதீங்க. யுத்தத்தை பற்றி கேள்விப்படுறப்போ, நியூஸில் பார்க்குறப்போ, ஐயோ இன்னும் யுத்தம் மோசமாயிடலாமே, இது இப்படி டெவலப் ஆகி அப்படி போய் எதாவது ஆயிடுச்சுன்னா கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. 7ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கிறேன். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இது எப்படி வித்தியாசமாக இல்லை உங்களுக்கு இயேசுனுடைய போதனை? இதெல்லாம் நடக்கிறப்போ அவ்வளோதான் போச்சு அப்படின்னு இல்லை. கலங்காதேயுங்கள், முடிவு உடனே வராது. எப்படி இருக்கு பாருங்க. 8ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த 5லிருந்து 8 வாசித்தீங்கன்னா, இன்னைக்கு வர இதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே முக்கியமான 2 வார்த்தைகள் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, 5லிருந்து 8 நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த 5ஆம் வசனத்தில் இருக்கிற எச்சரிக்கையாய் இருங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். அப்புறம் 7ஆம் வசனத்தில் இருக்கிற கலங்காதேயுங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள், கலங்காதேயுங்கள். ஏன் அதுதான் இருக்கிறதுல முக்கியமான வார்த்தைன்னு சொல்கிறேன்னா, மற்ற எல்லாமே இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், அவங்க வந்து வஞ்சிக்க பார்ப்பாங்க, இந்த யுத்தங்கள் இதை குறித்த நியூஸை கேள்விப்படுவீங்க, இது நடக்கும், இந்த யுத்தங்களாக இருக்கட்டும், பூமி அதிர்ச்சியாக இருக்கட்டும், இந்த பஞ்சமாக இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு மற்ற வார்த்தைகள் சொல்லுது. ஆனால் இந்த 2 வார்த்தைகள் தான் என்ன சொல்லுது? நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுது. ஒரு கட்டளையாக கொடுக்குறார், எச்சரிக்கையாக இருங்கள், கலங்காதேயுங்கள். Only these 2 words are commands from the mouth of the Lord Jesus in these verses. இது ஒரு கட்டளை. இயேசுவே இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இரு, கலங்காம இரு. எச்சரிக்கையா இருங்கள், கலங்காதேயுங்கள். அப்போ இது நடக்கும், அது நடக்கும், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ற இடத்துல 2 வார்த்தைகள் தனித்து நிற்குது. எச்சரிக்கையா இருங்கள், கலங்காதேயுங்கள். இது மட்டும் இல்லை, இந்த அதிகாரத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது. 9ஆம் வசனத்தில் நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். இயேசுனுடைய மெயின் கன்சர்ன் என்னவா இருக்கு? நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும். அப்போ 2த்தையும் பார்ப்போமா? 2த்தையும் பார்ப்போமா? எச்சரிக்கையாக இருங்கள், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா 6ஆம் வசனத்தில் சொல்கிறார் இல்லையா, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்? ஏன்னா நிறைய பேர் வஞ்சிக்க பார்ப்பாங்க, நிறைய பேர் அந்த வஞ்சனைக்கும்
விழுவாங்க. என்ன மாதிரி வஞ்சனை? அவர் சொல்கிறாரு, அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்வார்கள். என்ன, எதை பற்றி சொல்கிறார்? யாரை பற்றி சொல்கிறார்? என்ன சொல்கிறாருன்னா, சிலர் வந்து தங்களை கிறிஸ்து மாதிரி காமிச்சுப்பாங்களாம். கிறிஸ்துனா என்னங்க? கிறிஸ்துனா இயேசுனுடைய 2வது பேர் கிடையாது, அது ஒரு டைட்டில். கிறிஸ்துனா மேசியா. மேசியானா என்னங்க? உலக ரட்சகர், உலக பிரச்சனைகளுக்கான தீர்வு, உலக பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கிறவர் தான் மேசியா என்று அழைக்கப்படுகிறார். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, இந்த கடைசி காலம் நெருங்கும் போது அநேகர் வந்து தங்களா மேசியாவை போல காமிச்சிப்பாங்க, தங்களை தான் உலகத்தின் ரட்சகரை போல காமிச்சிப்பாங்க அப்படின்றாரு. இது நடந்ததா? அப்படியே நடந்தது. இயேசு வந்து பாருங்கள், நான் சொன்னது போல் சீஷர்கள் எல்லாம் சேர்த்து பார்க்குறாங்க. ஆலயம் முடிவுக்கு வந்துடும், இடிக்கப்படும். இயேசு சொல்கிறாரு, கூடவே உலகத்தின் முடிவும் வந்துடும், ஒன்றா பார்க்குறாங்க. ஆனால் இயேசுக்கு கரெக்டான பார்வை இருக்குது. இயேசுக்கு தெரியும், இல்லை ரெண்டும் ஒன்றா நடக்க போகிறதில்ல. ஆலயம் சீக்கிரத்தில் இடிக்கப்பட போகுது, ஆனால் உலகம் முடிகிறது தள்ளி வருதுன்னு தெரியுது. ஆனால் இது ரெண்டுத்துக்குமே இந்த வார்த்தை பொருந்தோன்றேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பொருந்துற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த ஆலயம் இடிக்கப்படுறதுக்கு முன்னால் 70 ADக்கு முன்னால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்களாம். என்னன்னு சொன்னாங்களாம்? நான் தான் மேசியா அப்படின்னாங்களாம். இதை பற்றி எழுதுகிற சரித்திர வல்லுநர் ஜோசிஃபஸ், யூத சரித்திர வல்லுநர் சொல்கிறாரு, இந்த ரோமர்கள் வந்து எருசலேம் பட்டணத்தை சூழ்ந்து கொண்ட பிறகு, அது சூழ்ந்து கொள்றதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் அந்த புரட்சியை கிளப்ப தொடங்கிட்டாங்க யூதர்கள். ஆனால் அவங்க அந்த சூழ்ந்து கொண்ட பிறகு அவங்கள பட்டினி கிடக்க வச்சுட்டான். அந்த பட்டணத்தையே வாட்டர் சப்ளை, ஃபுட் சப்ளைலாம் கட் பண்ண பிறகு அந்த உள்ளே இருக்கிற யூத மக்கள் வந்து அவதிப்பட்டாங்க. அதன் மத்தியில் சிலர் என்ன பண்ணிட்டாங்க, எழும்பி நான் தான் மேசியா அப்படின்ட்டான். விடுதலையை என் மூலமாக கடவுள் கொடுப்பார், யெகோவா தேவன் கொடுப்பார்னு சில யூதர்கள் கிளம்புனாங்களாம். ஒரு 3-4 பேர் இந்த மாதிரி செஞ்சாங்கன்றார் ஜோசிஃபஸ். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, வனாந்தரத்துக்கு போகலாம், ஒரு சின்ன ஆர்மியை ரெடி பண்ணலாம், இந்த ரோமரில் சண்டை போடுறதுக்கு ஆயத்தம் ஆகலான்ட்டு வனாந்தரத்துக்கு போய் அவங்கள ஆயிரக்கணக்கான வாலிபர்கள், யங் மென் ஃபாலோ பண்ணி ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி இந்த நியூஸ் ரோமர்களுக்கு கேள்விப்பட்டு அவனுங்க ஒரு ட்ரூப்பை அங்கே வனாந்தரத்துக்கு அமிச்சு அவனை நசுக்கி போட்டு ஒன்றுலாம் ஆகிட்டானுங்களாம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் அவங்க ஜீவனே இழந்தாங்களாம். இந்த மாதிரி நான் தான் மேசியான்னு அவன் இவனை நம்பி அவனுக்கு பின்னால் போனதுனால ஜீவனையே வீணாக இழந்துட்டாங்கன்னு அந்த ஜோசிஃபஸ் என்ற யூத சரித்திர வல்லுநர் கோபமாக எழுதுறாரு. இவனுங்கெல்லாம் பொல்லாதவனுங்க வஞ்சித்துட்டாங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி நிறைய பேர் அப்போ நடந்தது. நான் தான் மேசியா, நான் தான், என் மூலமாக கடவுள் வந்து வெற்றியை கொண்டு வருவார் அப்படின்னு சிலர் சொல்ல போய் மற்றவங்க அதை நம்ப போய், ஏன்னா அவதியில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. பட்டணமே சூழ்ந்து கொள்ளப்பட்டது. எங்கேயாவது யாராவது விடுதலை கொண்டு வருவாங்களான்னு இருக்கப்போ ஒருத்தன் சொல்கிறான், நான் தான் மேசியா, என் மூலமாக கடவுள் விடுதலை கொண்டு வருவார், வா பார்ப்போம் போகலாம், வா. மோசே வனாந்திரத்துக்கு போன மாதிரி நாம் போய் அங்கே ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்றான். நடக்கலை. ரோமர்கள் அவங்கள நசுக்கி போட்டாங்க. இது 70 ADக்கு மட்டும் பொருந்தாது, அதுக்கப்புறமும் இந்த மாதிரி நிறையா நடக்குது பாருங்கள். யூதர்கள் மத்தியிலே நான் தான் மேசியான்னு பலர் சரித்திரத்தில் கிளம்புறாங்க. இதை பற்றி நீங்கள் போய் வேணால் பார்க்கலாம். ஜூயிஷ் செல்ஃப் ப்ரொக்ளைம் மெசாயாஸ்ன்னு கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் போய் இன்ட்ரெஸ்ட் தான் வாசித்து பாருங்கள். நீங்கள் சொல்லலாம், எங்கேயோ நடக்குது, யாரோ இல்லைங்க. சரி, இங்கே நடந்த விஷயத்த சொல்கிறேன். சென்னையில் 70ஆம் ஆண்டுகளில் 80ஆம் ஆண்டுகளில் இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் சூப்பராக பிரசங்கம் பண்ணி அற்புதம் அடையாளத்தோட ஊழியம் செய்த ஒரு நபர் இருந்தார். பெரிய பிரசங்கியார், சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் பேரை சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி அற்புதம் அடையாளம் நடக்கும்ன்றாங்க. என்ன ஆயிடுச்சு, சூப்பராக போயிட்டு இருந்த அந்த ஊழியம் திடீர்னு அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம், நான் தான் இயேசு திரும்ப வந்துட்டேன் அப்படின்ட்டாராம். நான் தான் இயேசு திரும்ப வந்துட்டு. இது வந்து இங்கே நம்ம ஊரில் நடந்த விஷயம் நான் சொல்கிறது. எங்கேயோ நடக்குது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல வரேன். அவருக்கு வந்து நல்ல ஒரு பயங்கரம் ஃபாலோவிங் இருந்தது, பயங்கரம் சக்ஸஸ்ஃபுல்லான ஊழியம். எத்தனையோ பேர் சுகமாக்கப்பட்டாங்க, குணமாக்கப்பட்டாங்க, விடுதலையாக்கப்பட்டாங்க. பிரசங்கமும் சரி, அற்புதம் அடையாளம் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். என்னமோ என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கு சில விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க சிலர். இந்த மாதிரி இன்னொருத்தரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கே ஒரு 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 வஞ்சனையின் ஆவி மாதிரி அவரே வஞ்சிக்கப்பட்டார் ஒரு விதத்தில். நான் தான் இயேசு வந்துட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் தான் இயேசு இல்லை, நான் தான் வந்தாச்சு, இப்போ பேப்டிசம்லாம் நிறுத்திடுங்க, கம்யூனிலாம் நிறுத்திடுங்க, நான் தான் வந்துட்டேனே. அப்புறம் அது இன்னும் மோசமாக போயிடுச்சு.
அவர் அப்படி சொன்னோன்னு மற்ற ஜனங்க கண்டுக்கிட்டாங்க, ஐயோ இந்த வம்பு இது என்ன இது அப்படின்ட்டு அப்படின்னு நிறைய பேர் விலகிட்டாங்க பாருங்கள். சிலர் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி அப்பட்டமாக சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்பட்டமாக சொன்னால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஐயோ இது ரொம்ப டேஞ்சர்னு. யாராவது தங்களை இந்த மாதிரி நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியா அப்படின்னு சொன்னாலே பெரிய ஆபத்து. அவங்கள அப்படி நம்பக்கூடாது. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டார், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ நான் நினைக்கிறேன் முக்காசு பேர் நீங்கள் உஷாராக இருப்பீங்க. இந்த மாதிரி யாராவது பேசுனா ஐயோ இந்த பம்பே வானாம்பா போயா அப்படின்னு மாதிரி நீங்கள் ஒதுங்கிடுவீங்க. ஆனால் இதில் இன்னொரு விதமான ஒரு வஞ்சனையும் இருக்குது. இதில் ஒரு பிரின்சிபிளே இருக்குது. வெறும் நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்கிறவங்க மட்டும் இல்லை, சிலர் அப்படி சொல்லாமல் தாங்க தான் உலக பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுன்ற மாதிரி காமிச்சிப்பாங்க. அவங்களையே நம்பக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் சொன்ன இந்த பிரசங்கர்லாம் அப்படியே சொல்லிட்டார், நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லோரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. சிலர் அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எப்படி காமிச்சிப்பாங்க, தாங்க தான் உலகத்துக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு மாதிரி தங்களையே காமிச்சிப்பாங்க. அப்படிப்பட்டவர்களே நம்பக்கூடாது. உதாரணத்துக்கு ஹிட்லர் எடுத்துக்கோங்க. ஜெர்மனி வேர்ல்டு வார் 1 தோற்ற பிறகு தன்னை அப்படி தான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாப்புல, தன்னை அப்படி தான் காமிச்சிக்கிட்டாப்புல. ஜெர்மனியினுடைய எதிர்காலத்துக்கு நான் தான் ஒரே நம்பிக்கை, என்னை விட்டால் ஒன்றும் இல்லை, யாரும் இல்லைன்ற மாதிரி. அவருக்கு இந்த மேசியா, இந்த கிறிஸ்து, இந்த மாதிரி வார்த்தைலாம் பயன்படுத்த மாட்டார். அவர் ஒரு ரிலிஜியஸ் ஆளே கிடையாது அவர் ஹிட்லர். ஆனால் தன்னை எப்படி காமிச்சிக்கிட்டாரு, நான் தான் இந்த நாட்டுக்கே தீர்வு, நான் தான் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தன்னை காமிச்சு அந்த ஜனங்களும் நம்பி அது எப்படி போய் முடிஞ்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ உலகத்தில் ஜனங்க இதுக்கு வஞ்சிக்கப்படுவார்கள். தேவ ஜனங்களாகிய நாம் ஒருபோதும் இப்படிப்பட்டவர்களால் வஞ்சிக்கப்பட கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும், மேசியா ஒருவரே, ரட்சகர் ஒருவரே, உலக பிரச்சனைக்கான தீர்வு ஒருவரே, அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவரை தவிர்த்து வேற யாரும் அந்த லெவலில் கிடையவே கிடையாது. அப்போது ஒரு ஆள் ஒரு மனுஷன் இயேசு அளவுக்கு தன்னை உயர்த்தி காமிச்சிக்கிறான்னா, அல்லது மற்றவங்க அந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா கூட நாம் அந்த வஞ்சனைக்கு விழக்கூடாது. மற்றவங்கள போல் மயங்கி விழக்கூடாது. அந்த இடம் இயேசுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். கடவுள் தம்முடைய மகிமையை எந்த மனுஷனோடையும் அந்த விதத்தில் ஷேர் பண்ண மாட்டார். God will not share his glory with another man. அவர் ஒருத்தர் தான் ரட்சகர், அவர் ஒருத்தர் தான் மேசியா, அவர் ஒருத்தர் தான் உலகத்தின் பிரச்சனைக்கான தீர்வு. அப்போ தேவ ஜனங்க அவரை நோக்கி பார்க்கணும், அவரை தான் பெருசாக பார்க்கணும். எந்த மனுஷனையும் அவர் லெவலுக்கு உயர்த்திடவே கூடாது. அப்படி யாராவது தங்களை உயர்த்துறாங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கடைசி காலம் நெருங்க நெருங்க இந்த மாதிரி சில பேர் காமிச்சுப்பாங்க. 2வது பாடம், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு விரும்புகிறார். முதல் ரொம்ப மெயின் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 2வது கலங்காதேயுங்கள். 7ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க, கலங்காதேயுங்கள். ஏன் கலங்காதேயுங்கள்ன்றார்? ஏன்னா கலங்குறதுக்கு காரணம் இருக்குது. ஒரு விதத்தில் கலங்கணும்னா வேணால் கலங்கலாம். ஏன்னா 7ஆம் வசனத்து 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் இருக்குது பாருங்கள். என்ன சொல்லுது? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். அப்போது யுத்தத்தை பற்றி கேள்விப்படுறப்போ யுத்தங்களின் செய்திகள், இந்த யுத்தம் இன்னும் மோசமாகுது. இன்றைய உலகத்தில் இப்போ யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, பல யுத்தங்கள் போயிட்டுருக்கு. அதை பற்றி சிலர்லாம் சொல்கிறாங்க, இது ஒருவேளை இப்படி போய் அடுத்த ஸ்டேஜ் டெவலப் ஆகி அப்படி போனால் இப்படி நடந்தால் ஒரு 2-3 கட்டம் போயிடுச்சுன்னா ஐயோ, இப்போ கேட்குறப்போ நமக்கு பகீர்னு இருக்கு. ஐயோ, கலங்காதேயுங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. எவைகள்? யுத்தங்கள்லாம் சம்பவிக்க, இது நடக்கணும் அப்படின்றார். இதெல்லாம் ஆஸ் பர் பிளான் தான் போன்றார். ஆனாலும் முடிவு உடனே. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். யுத்தத்தை பற்றி தொடர்ந்து பேசுகிறாரு பாருங்க. இந்த யுத்தத்தை அனலைஸ் பண்ணுறவங்கெல்லாம், வார் ஹிஸ்ட்ரியை படிக்கிறவங்க, எக்ஸ்பர்ட்ஸ், இதை பற்றி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, இந்த கடைசி ஒரு 100 ஆண்டு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னைய விட யுத்தங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்றாங்க. முன்னைய விட ஒரு குரூப்பும் இன்னொரு குரூப்பும் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி உலகம் எங்கும் அதிகரிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை பற்றி நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறப்போ நாம் இதை கண்டு ஆச்சரியப்படவே கூடாது. ஏன்னா இயேசு தான் சொல்லிட்டாரு, இவைகள் சம்பவிக்க
வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே. அதுவும் எப்படி சொல்கிறாரு பாருங்கள், வித்தியாசமாக சொல்கிறாரு. பொதுவாக இது கடைசி காலத்து சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க, பாரு இந்த யுத்தம் நடக்குது, இது ஆனால் அது ஆனால் அவ்வளோதான் முடிவு வந்துருச்சு. அவர் சொல்கிறார் முடிவு உடனே வராது. அவங்க சொல்லுவாங்க கடைசி காலம் வந்துருச்சு அவ்வளோதான் போச்சு. அவர் சொல்கிறார் முடிவு உடனே. வித்தியாசமாக சொல்கிறாரு. என்னங்க வித்தியாசமாக சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. இட்ஸ் நாட் தி எண்ட், இட்ஸ் த பிகினிங் ஆஃப் தி எண்ட். முடிவு உடனே வராது, இது முடிவினுடைய ஆரம்பம் தான். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். எல்லாம் சொல்லுங்க எழும்பும். கூலாக சொல்கிறாரு இயேசு. அந்த சீனை கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். ஒலிவு மலையில் உட்காந்துக்கிட்டு எதிர இருக்க ஆலயத்தை பார்த்துக்கிட்டு கூலாக பேசுகிறாரு. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சீஷர்களுக்கு? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது இடிக்கப்படும், பகீர்னு இருந்திருக்கும். ஐயோ. அப்புறம் கூலாக சொல்கிறாரு யுத்தம்லாம் நடக்கும், சம்பவிக்க வேண்டும். ஜனம் ஒரு ஜனத்துக்கு விரோதமாக எழும்புவாங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இன்னும் மோசமாக போகுது இது. எர்த்குவேக், நேச்சுரல் டிசாஸ்டர், பூமி அதிர்ச்சி, சுனாமி, இதெல்லாம் உண்டாகும். என்ன சொல்லுங்க உண்டாகும். ஏசு சொல்கிற மாதிரி கூலா சொல்லுங்க உண்டாகும். உண்டாகும்னு அவனுக்கு ஐயோன்னு இருந்திருக்கும். ஆனால் ஏசு எப்படி சொல்கிறாருன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உட்காந்துக்கிட்டு கூலா இதெல்லாம் நடக்கும்பா அப்படின்றாரு. ஆனால் கலங்காதே. இந்த எர்த்குவேக்ஸ் அனலைஸ் பண்ணுறவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய சரித்திரத்தை படிக்கிறவங்க கூட முன்னே விட இது இன்னும் கொஞ்சம் அடிக்கடி நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க தெரியல, அது நமக்கு வேறு வழக்கம்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அது இன்னும் அதிகரிக்குதுன்னு. சரி, அதிகரிக்குதோ இல்லையோ, ஏசு சொல்லிட்டார்ல. என்ன சொல்லிட்டாரு? பூமி அதிர்ச்சியிலும் பல இடங்களில் உண்டாகும். ஆகவே அதை பற்றி கேள்விப்படுறப்போ பயப்படாதீங்க. பஞ்சங்களும் கலங்கங்களும் உண்டாகும், இந்த மோசடியெல்லாம் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பம்னு தமிழில் வந்துருச்சு. அது அவ்வளோ நல்ல மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆங்கிலம் ஒரிஜினல் கிரேக்க மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா பிரசவ வேதனைக்கு ஆரம்பம். அந்த வார்த்தை அப்படி தான். பிரசவ வேதனை, ஒரு பெண்ணுடைய பிரசவ வேதனை எப்படி தொடங்குது. ஆனால் தொடங்குறப்போ ஒரு லெவலில் இருக்குது, ஆனால் பயங்கரமாக அதுக்கப்புறம் டெவலப் ஆகுதோ. ஏசு என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கேள்விப்படுறப்போ இதுதான் முடிவு வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இதுதான் முடிவினுடைய ஆரம்பம். பிரசவ வேதனுடைய ஆரம்பம் மாதிரி இன்னும் மோசமாக போக போகுதுன்னு கூலாக சொல்கிறாரு. கலங்காதே. இந்த சீனை கொஞ்சம் ஜஸ்ட் யோசித்து பாருங்க. இப்படியே ஆயா உட்காந்துட்டு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் இதெல்லாம் நடக்க போகுது, யுத்தம்லாம் நடக்க போகுது, இந்த ஆலயம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், பூமி அதிர்ச்சியெல்லாம் வரும், அங்கங்கே யுத்தம் நடக்கும், பஞ்சமும் வரும், இதெல்லாம் உண்டாகும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீ கலங்காதேன்னு கூலாக சொல்கிறாருன்னா இவர் யாராக இருக்கணுங்க? இவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்க போது நான் இப்போவே சொல்லிடுறேன், இதெல்லாம் கண்டு ஆச்சரியப்படாது. உலகத்தான் மாதிரி ஐயோ இந்த நியூஸ் அந்த நியூஸ்ன்னு பயந்து போய் கலக்கம் அடைஞ்சு நீ போகாத. இதெல்லாம் நடக்க போகுது, நீ கலங்காத. ஏன்னா நீ ஏன் ஆளு தானே, நான் உன்னை பார்த்துக்கிறேன் போன்றேன். இதெல்லாம் நடக்க போது, நீ பயப்படாத கலங்காதன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் என்ன மாதிரி ஆளாக இருக்கணும்னு யோசித்து பாருங்க. இந்த யுத்தத்தை காட்டிலும் பெரிய ஆளாக இருக்கணும், இந்த பூமியின் ராஜ்யங்களை காட்டிலும் பெரிய ஆளாக இருக்கணும், இந்த பூமி அதிர்ச்சிகள்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவராக இருக்கணும், அதெல்லாம் ஆளக்கூடியவராக இருக்கணும், பஞ்சங்கள்லாம் ஆளக்கூடியவராக இருக்கணும். என்ன நடந்தாலும் அதெல்லாம் ஆளக்கூடியவர் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு கூலாக இதெல்லாம் நடக்கும் ஆனால் நீ பயப்படாதேன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்லவே முடியாது. இயேசுனுடைய மகிமை இங்கேயும் தெரியுது எனக்கு. என்ன மாதிரி போதிக்கிறார் கடைசி காலத்தை குறித்து, என்ன மாதிரி போதகர், என்ன ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறாரு. அடுத்த அதிகாரம் சிலுவை பற்றி 14ஆம் அதிகாரம். ஆனால் இதுதான் இயேசுனுடைய அந்த மேன்மையினுடைய உச்சக்கட்டம் மாதிரி தெரியுது. எல்லாம் பயங்கர மோசமாக போது இவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நம்பு, சும்மா இந்த நியூஸை பார்த்து பயந்துக்கிட்டு போய் அப்படி போகாத, நீ ஏன் ஆள், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் இதெல்லாம் காட்டிலும் பெரியவர். அதனங்க அர்த்தம். அதனால தான் போன வாரம் நான் சொன்னேன் அந்த 2வது பாயிண்டில், கர்த்தர் சகலத்தையும் ஆளுகிறார்,
எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இறுதியில் அவருடைய தீர்மானத்தின்படி தான் உலகம் முடியும். அவருடைய நோக்கம்தான் நிறைவேறும். நாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவரை நம்பினாலே போதும். இயேசுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் நடக்கும்பா, நீ கலங்காதேன்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமாக தெரியுது. இன்னும் கேட்டால் அவர் எப்படி சொல்கிறார், இன்னும் மோசமாக போகும். இந்த பிரசவ வேதனை எப்படி இன்னும் மோசமாக போகுமோ அந்த மாதிரி அது இன்னும் மோசமாக போகும். இது வெறும் தொடக்கம்தான். ஆனால் நீ பயப்படாத, கலங்காத, ஆச்சரியப்படாத. இதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியப்படாத, இதெல்லாம் பார்க்குறப்போ பயப்படாத. சகலத்தையும் ஆளுகிற தேவனுடைய தகப்பன், எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய மெய்ப்பர். இப்போ நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்? அப்புறம் சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், இன்றைக்கி அதை பார்க்க போகிறதில்ல, ஆனால் சும்மா லேசாக சொல்லிட்டு விட்டுறேன். 9லேருந்து 13. 9 எப்படி தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களோ, இதனுடைய கண்டினியூவேஷன், நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள். நீங்களோ ஆக்சுவலாக எப்படி வருதுன்னா, ஒரிஜினலில் 5 எப்படி வந்தது, எச்சரிக்கையாக இருங்கள், வாட்ச், கேர்ஃபுல். 9 எப்படி வருது, உன்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு, வாட்ச் யுவர் செல்வ்ஸ். அதாவது என்ன சொல்கிறாரு, இந்த எர்த்குவேக்கை பார்த்துக்கிட்டு இப்படியே வாய் பொழந்து அங்கே விட்டுறாத அப்படின்றாரு. இந்த பூமி அதிர்ச்சி, இந்த யுத்தத்தை பற்றிய நியூஸு இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னையே கவனிக்காமல் விட்டுறாத. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல என்ன கவனி, என்ன பெருசாக பாரு, எர்த்குவேக்கை பெருசாக பார்க்காத, பூமி அதிர்ச்சியை பெருசாக பார்க்காத, யுத்தத்தை பெருசாக பார்க்காத, என்ன பெருசாக பாரியா, நான் தான் சொல்கிறேன் கலங்காதேன்னு. அப்புறம் 2வது ஒன்னையே கவனிச்சுக்கோ. இந்த நியூஸை பார்க்குறேன், அந்த நியூஸை பார்க்குறேன்னு ஒன்றை கவனிக்காமல் விட்டுறாது. ஏன் ஒன்றையே கவனிச்சிக்கோ? ஏன்னா அந்த 9லேருந்து 13 வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டிய வேலையை போய் செய்யின்றாரு சீஷர்களை பார்த்து. என்ன வேலை? உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. கடைசி காலத்து குறித்து கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை 9லேருந்து 13 வாசித்து பாருங்க வீட்டில் போய். நீ பிரசங்கம் பண்ண போனால் உன்னை உபத்திரவப்படுத்துவாங்க, ஆனால் பயப்படாதன்றார். இப்போ என்ன சொல்ல வர்றாரு, எதை கவனிக்கணுமோ அதை கவனிங்க. சும்மா இந்த அடையாளத்தை பார்க்குறேன், அந்த அடையாளத்தை பார்க்குறேன்ட்டு போய் பயந்து போயிட்டு இயேசு மேலே இருக்க ஃபோக்கஸை விட்டுறாதீங்க. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போகிறது, நம்ம நாடெங்கும் பரப்புறது. இந்த மாதிரி முக்கியமான காரியங்களை கோட்டை விட்டுறாதீங்க, அதை கவனிங்க. அதை செய்ய போனீங்கன்னா அதில் சில சவால்கள் கஷ்டங்கள்லாம் வரும், அது கூட எனக்கு தெரியும், அதை கண்டு கூட பயப்படாதீங்க. செய்ய வேண்டிய வேலையை கவனின்றார். கவனிக்க வேண்டியதை கவனி, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனி. உபத்திரவன் வந்தால் சந்திக்க ரெடியா? இயேசு நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தமாக உபத்திரவன் வந்தால் சந்திக்க ரெடியா? கடைசி காலம் பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி இயேசு நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தம் உபத்திரவம் வரும்போது சந்திக்க ரெடியா? அதுக்கு ஏற்ற ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இருக்குதா? இயேசுவை பின்பற்றுறது ஒர்த்துன்னு கன்வின்ஸ் ஆகிட்டியா? இயேசுவை குறித்த இந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் பிரசங்கிக்கிறது ஒர்த்துன்னு கன்வின்ஸ் ஆயாச்சா? இதுக்கு என்ன உபத்திரம் ஃபேஸ் பண்ணுறதாலும் ஆயத்தமா? அந்த மாதிரி உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பிக்கிட்டியா? உன் விசுவாசம் எழுப்பப்பட்டிருக்கா? இந்த விதத்தில் கட்டப்பட்டிருக்குதா? அதை கவனிப்பான்றார். 9லேருந்து 13 அடுத்த வாரம் பார்ப்போம். கவனிக்க வேண்டியதை கவனின்றார். முதல்ல என்ன கவனி, அடுத்தது ஒன்றை கவனி. இந்த எர்த்குவேக், சுனாமி, யுத்தம் இதெல்லாம் அடுத்தபடி இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து கவலையே. என்ன வித்தியாசமான போதனைங்க, இயேசுடைய போதனையை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த மாதிரிலாம் ஒருத்தர் கடைசி காலத்தை போதிக்க முடியுமான்னு அவர்கிட்ட நாம் கற்றுக்கணும். அவருக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எதை குறித்தும் கலங்காது இருங்கள், பயப்படாதீங்க. அப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இயேசுவை நம்புறீங்களா? இன்றைக்கி இயேசுவை நம்புறீங்கன்னா என்ன நடந்த என்ன? அவர் இருக்கிறார்ல, அவர் உங்களை கைவிட்டுருவாரா? அவருக்கு உங்களை எப்படி நடத்தணும்னு தெரியும், எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு எந்த ஞானத்தை கொடுக்கணும்னு தெரியும், எப்படி உங்களை பலப்படுத்தணும்னு தெரியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதற்கேற்ற வெற்றியை உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவரை நம்பினீங்கன்னா போதும், கண்களை அவர் மேலே வச்சிங்கன்னா போதும். கவனத்தை சிதறடிக்க விடாமல் உங்கள் நோக்கமெல்லாம், உங்கள் விசுவாசம் எல்லாம், உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் அவரிடத்தில் இருந்தால் போதும். எதை வேணால் தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு மேற்கொண்டுட்டு போயிடலாம். நீங்கள் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய பயங்கரமான காரியங்களை பற்றி இயேசு இப்படி சொல்கிறாருன்னா, அப்போ வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சாதாரண சவால்கள்லாம் எம்மாத்திரம்? எர்த்குவேக்கு, பூமி அதிர்ச்சி, யுத்தம் இதெல்லாம் கண்டு பயப்படாதுன்றாருன்னா
அப்போ இந்த மற்ற காரியங்கள்லாம் நாம் சந்திக்கிற அன்றாட சவால்கள்லாம் இவன் மாத்திரம் நாம் கவலைப்பட தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை. எனக்கு இதை பார்க்குறப்போ அந்த இயேசு படகுல தூங்கிட்டு இருந்த அந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது. கடல் கொந்தளிக்கிறப்போ அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் இயேசு வந்து இந்த மாதிரி பயங்கரமான இதிலெல்லாம் கூலாக இருப்பார். சரி, நாம் கூலாக இல்லைனாலும் அவர் எவ்வளோ கூலாக இருக்காருன்னு நினச்சாலே நாம் கொஞ்சம் கூலாக இல்லலாம். ஒலிவ் மலை மேலே உட்காந்துக்கிட்டு கூலாக சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்க போகுது, ஒரு ஆரம்பம் தான், இன்னும் மோசமாகும், ஆனால் கலங்காதே. அந்த போட்டில் கூலாக தூங்கிட்டு இருந்த மாதிரி கடல் கொந்தளிக்குது, தூங்கிட்டு இருக்காரு. இவங்க எழுப்புறாங்க அவரை வந்து. அவர் ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா, என்னை எழுப்ப வேண்டியது அவசியமாக இருந்ததான்ற மாதிரி இருக்குது. தேவையாக என்னை எழுப்புனது, நீங்களே செஞ்சுருக்க முடியாதான்ற மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நான் போட்டில் இருக்கிறேன்றதை பார்த்தே உனக்கு புரிஞ்சிருக்க வேணாம், இந்த போட்டு வந்து முழுகவே முடியாதுன்னு. எதுக்கு என்னை போய் தூக்கத்தை வேற கெடுத்து எழுப்பி விட்டு, என் பிரசனமே பத்தாதா உனக்குன்ற? கொந்தளிக்கிற கடலை காட்டிலும் தூங்குகிற இயேசுவே பெரியவர். சில நேரம் இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில் அவர் தூங்கிட்டு இருக்கிறது போல தெரியலாம், ஆனாலும் கூட இருக்கிறாருன்னு தெரியுமா, உங்களோட இருக்கிறாருன்னு தெரியுமா, உங்களை கைவிட மாட்டாருன்னு தெரியுமா. அப்போது அவர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி, கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி, எல்லாத்தையும் அனுமதிக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அவர் இருக்கிறதே உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலையும் தைரியத்தையும் உங்களுக்கு தரணும். நிச்சயமாக ஏன் படகு முழுகவே முழுகாது, சான்ஸே கிடையாது. இதுதான் நம்ம ஆட்டிடியூடாக இருக்கணும். வாழ்க்கையினுடைய அன்றாட சவால்களாக இருக்கட்டும், பெரிய கடைசி காலத்தில் நடக்கிற பயங்கரமான காரியமாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் கவனம் வந்து இதோ இருக்கிறார்ல, தூங்கிட்டு இருந்தா என்ன இருக்கிறார்ல. எந்திரிச்சிட்ட இயேசு வந்து வேற லெவல், அதுக்கு போவே தேவையில்லை. தூங்கிட்டு இருக்கிற இயேசுவே கொந்தளிக்கிற கடலை காட்டிலும் பெரியவர். எந்திரிச்சிட்டாருன்னா அது வேற லெவல். அது பாருங்க, ஒரு ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசிக்கிற ஒரு கிறிஸ்தவன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும்னு விரும்புகிறார். நான் நினைக்கிறேன் இதுதான் ஒரு மேலான வாழ்க்கை இல்லையா? நடக்கிற எல்லாத்தையும் கண்டுட்டு பயந்துக்கிட்டு இல்லாமல், என்ன நடந்தா என்ன, இயேசு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லக்கூடியவர்கள் நாம். இந்த ஸ்லாக்கியம் உலகத்தாருக்கு இல்லை, இந்த பாக்கியம் உலகத்தாருக்கு இல்லை. அவங்க வந்து எல்லாத்தையும் கண்டு பயப்படுறாங்க, பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலை அவங்க இருக்கிறது. நாம் அந்த நிலையில் இல்லை, நம்மளை அந்த நிலையில் விட்டு வைக்கல. அவர் நமக்கு ஒரு பரலோக தாப்பன் இருக்கிறார், எல்லாத்தையும் ஆளுகிற தாப்பன். நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெய்ப்பர் இருக்கிறார், நம்மளை பார்த்துப்பார் அவர். அவரை தொடர்ந்து நம்புங்கள். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தேவனே. இந்த மாதிரி உம்மை விசுவாசிக்க கிருபை செய்யும். ஒருவேளை அது செய்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் எங்கள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தும். அதை பலன் அடையிறதுக்கு வேண்டிய காரியங்கள் நடக்கட்டும் இயேசு நாமத்தில். அதுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணுமோ, உடைய வசனத்தை கேட்கறதுலேருந்து, ஜெபிக்கிறதுலேருந்து, அறிக்கை செய்கிறதுலேருந்து, என்ன கவனிக்கணுமோ என்ன கவனிக்கக்கூடாதோ எல்லாமே ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வளர்த்தி கொள்கிற விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வளர நீர் கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நபருடைய விசுவாசமும் கட்டி எழுப்பப்படட்டும். கவனமெல்லாம் உம்மிடத்தில் இருக்கட்டும், நோக்கமெல்லாம் உம்மிடத்தில் இருக்கட்டும். வாழ்க்கையில் வேற யாரையும் எதையும் பெருசாக பார்க்காம உண்மையே பெருசாக பார்க்கட்டும், உண்மை மகிமையானவராக பார்க்கட்டும். உண்மை பார்வையில் வைத்திருக்கிறதுனால வேற எல்லாமே சிறுசாக தெரியட்டும். வேற எல்லா பிரச்சனை, எல்லா சவால், இது நடக்கும் அது என்ன நடந்தாலும் என்ன, இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு விடுதலையும் வெற்றியும் தருவார், இறுதியில் நான் தான் ஜெயிப்பேன்ற ஒரு உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு நபருக்கும் உண்டாகட்டும். தேவனே, நீரே அதை செய்வீராக. ஆவியானவரே செய்யும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட விதத்தில் வாழ செய்யும். எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்க செய்யும். எங்கே கவனம் செலுத்தணுமோ முக்கியமான விஷயங்களில், சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவுற அந்த விஷயத்தில், எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிற விஷயத்தில், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிற விஷயம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் கவனத்தை செலுத்த தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும். ஜனத்தை நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமை மொக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.